ஒரு மனிதனுடைய நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படியே அவன் இருக்கிறான். வயசாகி போச்சுன்னீங்க, அப்படியே ஆயிடும். நான் கழுகுகளை போல செட்டைகளை அடிப்பேன், இளைஞர்கள் விழுந்தாலும் நான் விழ மாட்டேன்னீங்க, அப்படியே ஆகும். என் சபை யாங்கிச்சவ் சபை மாதிரி ஆகும் அப்படின்னீங்க, அப்படியே ஆயிடும். சபை தேய்தேன்னீங்க, அப்படியே ஆகும். ஒரு மனிதனுடைய நினைவுகள் எப்படியோ அப்படியே, அதுக்கு மேலேயும் இல்லை கீழேயும் இல்லை. அதனால இந்த நினைக்கிறீங்கல்ல, அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய சமூக பழக்கம் உங்களுக்கு இருக்கிற வரைக்கும் கூடாரம் காலியாகுதுன்ற பிரச்சனை இருக்காது. நிரம்புதுன்னு தான் இருக்கும், நிரம்புதுன்னு தான் இருக்கும். ஒரு மனிதனுடைய துவக்கத்தை பார்க்கலாம் முடிவு சம்பூரணமாய் இருக்கும். அது இல்லைன்னா எங்கேயோ உங்க பக்கம்தான் ஓட்ட. நான் அந்த காலத்துல ஒரு மாதிரி இருந்தேன், இப்ப இல்லை நினைக்காதீங்க. நான்லாம் ரிட்டையர்ட் ஆஃபீஸர் மாதிரி தான் இருக்கிறேன். ஆனால் ஜனம் வருது, நான் என்ன பண்ணட்டும்? எனக்கு ட்ராவல் பண்ணவும் பிடிக்கல, ஊர் சுத்தவும் பிடிக்கல. ஆனால் நான் ஊழியம் தொடங்கும் போது என்கிட்ட ஆண்டவர் நான் என்ன சப்ஜெக்ட் கொடுக்கணும்னு சொன்னார். நான் என்னுடைய தரிசனம் என்னான்னு சொன்னார். ஆண்டவர் சொன்னார்ன்றதை மட்டும் நான் ரீல் விட மாட்டேன். ரியலாக சிலர் சொல்லுவாங்க, சிலர் ரீல் விடுவாங்க. ஆண்டவர் சொன்னால் எனக்கு 100% தெரியும். அப்போ சொல்லும்போது உங்கள்கிட்ட மக்கள் திரளாக வருவாங்க. 10 நாள் செமினார் வை. அப்போ நான் சொன்னேன், ஆண்டவரே, டிஜிஎஸ் தினகரன் ஐயா தான் அந்த காலத்தில் 10 நாள் செமினார் வைப்பார். இந்தியாவிலேருந்துலாம் வருவாங்க. நான் அறிமுகமே இல்லை. நான் ஒரு ஸ்தாபனத்தில் இருந்து வெளியே வந்திருக்கிறேன். அந்த ஸ்தாபனத்தில் தான் எனக்கு தெரியும். அந்த ஸ்தாபனத்துக்கும் அட்ரஸ் இல்லாமல் வெளியே வந்தேன். வெளியே வரும்போது ஒரு 10 அட்ரஸை வாங்கி அவங்க மூலமாக லெட்டர் எழுதி மினிஸ்ட்ரியை தொடங்கணும்னு நினைக்கல. பைபிளை தூக்கிட்டு வந்தேன். யார் என்னை பார்க்க வருவாங்க? அதுவும் 10 நாள் வருவாங்களா? ஆண்டவர் சொன்னார், எல்லார்கிட்டையும் ஃபீஸ் வாங்க, ஃப்ரீயாக நடத்தாத. எனக்கு அது ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா அப்படி எனக்கு தெரியாது. நான் உடனே டைரியில் எழுதிட்டேன், ஃபீஸ் வாங்குன்னு. 10 நாள் மக்கள் ஃபீஸ் கட்டி சம்பளம் கட்டி சார்ஜ் போட்டு வந்து எங்கே வருவாங்கன்னு இருந்துச்சு எனக்கு மனசில். அப்போ ஆண்டவர் சொன்னார், கியூவில் நிற்பாங்க உங்ககிட்ட, உன்னுடைய ஸ்கூலுக்கு வர்றதுக்கு, உன் செமினாருக்கு வர்றதுக்கு இடம் கிடைக்கலையேன்னு அழுவாங்க. எல்லாமே எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போ ஒரு தாத்தாவாகி அவன் ஒய்ஃப் வந்து ரொம்ப ஓல்டாகி, ஜக்கரியா ரொம்ப ஓல்டாகி, அவன் குழந்தைகளுக்காக ஜெபம் பண்ணது 25 வயசுலேருந்து ஜெபம் பண்ணான். ஒரு குழந்தை தாரும், ஒரு குழந்தை தாரும், ஒரு குழந்தை தாரும். 25 ஆச்சு, 35 ஆகும்போது ஒரு குழந்தை தாரும்னா, 40 வந்து ஒரு குழந்தையாவது தாங்கன்னா, 45 ஒரு குழந்தை தந்தா என்னன்னா, 50 வரும்போது தேங்க்யூ லார்ட், உந்தன் சித்தம் போல் நான் ஆகட்டும்னா, கடைசியில் 60 ஆச்சு, 70 ஆச்சு, 80 கிட்ட வரான். ஏஞ்சல் வந்து உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான். அதில் என்ன தமாஷா இருக்குன்னா, யுவர் பிரேயர் வாஸ் ஹர்ட். உன் ஜெபம் வாஸ் ஹர்ட், கேட்கப்பட்டுச்சு. நீ நான் 35 ஜெபம் பண்ணி அப்போ கேட்ட, 80 நிறுத்திட்ட. இப்போ நீ ஜெபிக்கிறதா இல்லை, ஏன்னா உனக்கு டாக்டர் தெரியும், எல்லாம் தெரியும். அப்போ பாருங்க, நீங்கள்லாம் என்னென்னமோ ஜெபம் பண்ணியிருப்பீங்க. ஊழியத்துக்கு வரும்போது உங்கள் ஜெப லிஸ்ட்டை காட்டினீங்கன்னா, வியாதிகள் சுகமடைய வேண்டும், செத்தவர்கள் எழும்ப வேண்டும், பிசாசுகள் ஆட வேண்டும். அப்புறம் அதை ஆடுறதுக்கு பதிலாக நீங்கள் ஆடி இருப்பீங்க. கடைசியில் அந்த ஜெபத்தையே விட்டுருப்பீங்க. இப்போ இருக்கிற சபையாவது தக்க வச்சா போதுமே அப்படின்னு உங்கள் ஜெப நிலைமை கீழே இறங்கி இருக்கும். ஆனால் ஆண்டவர் பாருங்க, அந்த வயதில் சொன்னார், நீ என்னைக்கோ பண்ண ஜெபத்தை நான் கேட்டிருக்கிறேன், அது ஏன் டைமில் நான் நிறைவேற்றுவேன். உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன், நீங்க எப்படி ஊழியத்தை ஓஹோன்னு தொடங்குனீங்களோ அதை விட பல மடங்கு ஓஹோன்னு இல்லைன்னா நீங்க கண்ணை மூட கூடாது. ஒரு மனிதனுடைய துவக்கத்தை பார்க்கணும், முடிவு
சத்தமா சொல்லுங்க, முடிவு. எல்லாரும் கையை வருத்தி சொல்லுங்க, என் முடிவு சம்பூரணமாயிருக்கும். என் துவக்கத்தை பார்க்கலாம், என் முடிவு கால ஊழியம் 1000 மடங்கு விரிவடையும். என்னுடைய முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும். என் குடும்ப ஆசீர்வாதம், என் குடும்ப வாழ்க்கை நடுவுல குறைஞ்சாலும் நல்ல திராட்சரசம் இனிமேல் தான் ஆண்டவர் எங்களுக்கு வைத்திருக்கிறார். சொல்லுங்க, பிசாசே நான் சொல்றது கேக்குதா? என்னுடைய துவக்கத்தை பார்க்கலாம், என்னுடைய முடிவு சம்பூரணமாயிருக்கும். என்னுடைய முந்தின ஆலயத்தின் மகிமையை விட என்னுடைய பிந்தின ஆலயம் அதிக மகிமையாயிருக்கும். ஹல்லேலூயா. இப்படி இள வயசுல இருந்து இதை மட்டும் நான் சொல்ல தவறுனதே இல்லை. ஏன்னா நான் இளமையா போகும்போது துடின்னு துடிப்பேன். நான் மைக்கெல்லாம் இல்லாதவே கத்துவேன், புல்பிட்டை பிடிச்சி ஆட்டுவேன். அது ஒரு இள வயசு இல்லை. ஸோ அப்போ நான் ஒரு டெல்லிக்கு போயிருந்தேன். டெல்லியில் ஒரு பெரிய சீனியர் பாஸ்டர், அவருக்கு என் மேலே என்னமோ ஒரு பெரிய காதல் வந்துடுச்சு. என்னுடைய இள வயசுலேருந்தே நான் ரொம்ப ஒட்டுன ஊழியக்காரர்கள் எல்லாம் என்னோட ஒரு 20-30 வருஷம் பெரியவங்க. அது என்னன்னு தெரியல, நான் ரொம்ப இளைஞர்களால் கவரப்பட்டதை விட ரொம்ப முதிர்ந்த ஊழியர்களோட போய் உட்காந்துக்குவேன். காட்டாத்துறை தாமஸு, பாஸ்டர் விசுவாசம் இங்கே பல்லாவரம், பாஸ்டர் ஜோபு ஞானப்பிரகாசம், இல்லைன்னா நிக்கல்சன் கேஜிஎஃப், ஓல்டு மென் ஆஃப் காடுக்கு என் மேலே ஒரு ஒட்டுதல் வரும். எனக்கும் ஒரு ஓல்டு ஆளுங்களை பார்த்தா ஓடி விட்டுருவேன். ஏன்னா அவங்க கிட்ட ஞானம் இருக்கும், அனுபவம் இருக்கும், பலதை படிச்சிருப்பாங்க. ஸோ அது அப்படியே இருந்ததுனாலே என்னமோ தெரில, எனக்கு சின்ன வயது ஊழியத்திலேயே கொஞ்சம் பெரிய மூளை. ஒரு முறை பிரதர் டிஜிஎஸ் தினகரன் என் மேலே இள பையனாக இருக்கிற காலேஜில் அப்படி தலை மேலே கையை வச்சு, இந்த சின்ன வயதில் எவ்வளோ கற்றுக் கொடுத்துருக்கிறீரே ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பிட்டார். ஏன்டான்னா அந்த மாதிரி பெரிய ஊழியர்களோட உட்கார்றதுனால. ஸோ அப்படி இருந்ததுனால நான் டெல்லியில் ஒரு பெரிய சீனியர் பாஸ்டர், அது எப்படி என்னை கூப்பிட்டாரெல்லாம் தெரியாது. நான் ஒன்று பார்த்துருக்கிறேன், எந்த அழைப்பும் பாஸ்டர் ஜோசப் பாலச்சந்தருக்கு தெரியும். என்னை கூப்பிடுங்க, என்னை பயன்படுத்துங்க, எனக்கு ஒரு அபிஷேகம் இருக்குங்க அப்படின்னு நான் சொன்னதே இல்லைங்க. வெளிநாட்டுக்கும் எழுதுனதில்லை, உள்நாட்டுக்கும் எழுதுனதில்லை. ரொம்ப ஜனங்களை பார்த்து ஆஹா ஊகன்னு ஐஸும் வைக்கிறது இல்லை. அவ்வளோ கர்வம் பிடிச்சவன் நான் அப்படின்னு நினைக்காதீங்க. அது சில பேர் தலையை ஆட்டுறாங்க. ஆமா, அது என்னன்னு தெரியல. நான் நிறைய நேரம், அதாவது நிறைய நேரமே பிரசங்கத்தை விட, பிரசங்கம் பண்ணுற நேரத்தை விட அதிக நேரம் எனக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்தால் தான் வார்த்தையே வரும். ஆட்டுக்கு வாழை அளந்து வச்சிருக்கிற மாதிரி எனக்கு அளந்து வச்சிருக்கிறார் ஆண்டவர். பாஸ்டர் ஜோசப் பாலச்சந்திரன் 10 நிமிஷம் ஜோம் பண்ணி ஒரு ரேமா வாங்கிடுவார். அப்பா சில வேளை 10 மணி நேரம் ஜோம் பண்ணாலும் ஒரு ரேமா கிடைக்காது. அதுக்கு என்ன காரணம்லாம் என்னை கேட்காதீங்க, அது நான் பரலோகத்துக்கு போனால் எனக்கு தெரியும். எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்ததெல்லாம் நான் உங்ககிட்ட சொன்னேன்னா ஆச்சரியப்படுவீங்க. நான் ரூமில் நல்லா கவனிங்க, நேற்று அலெக்ஸ் சொன்ன மாதிரி நிறைய பாரத்தோட ஜெபம் பண்ணி, அல்லது பைபிளை மணிக்கணக்கில் வாசித்து, அல்லது அந்நிய பாஷையில் நிறைய பேசிக்கிட்டு இருந்தேன்னா, அது ஒரு சின்ன வீட்டில் ஒரு ரூமில் இருப்பேன். அடுத்த நாள் எனக்கு பெரிய இடத்துலேருந்து அழைப்பு வரும். இது மாதிரி ஒரு முறை 2 முறை இல்லை. எனக்கு இருந்த ஒரே சபை, நான் நினைச்சேன் அகில உலகத்தில் அந்த சபை தவிர வேறு இல்லை சபைன்னு நினைச்சேன். அது என்னுடைய லுத்தரன் சபை. எப்படி என்னை யார் அறிமுகப்படுத்துவாங்க?
நீங்களே யோசித்து பாருங்களேன், ஒரு லுத்தரன் பாய், ஒரு 14-13 வயசு, ரட்சிக்கப்பட்டது எப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்ல தெரியாது, ரட்சிக்கப்பட்டன்ற வேர்டும் தெரியாது. ஆண்டவர் எப்படி அழைக்கிறார் பாருங்க. அப்ப எனக்கு சொல்லி கொடுத்தத நான் நல்லா ஆவியில, ஆண்டவருக்கும் எனக்கும் இடையில ஒரு உறவு. நேற்று அலெக்ஸ் சொன்னார்ல, ஃபெல்லோஷிப் வேற, ரிலேஷன்ஷிப் வேற. உங்களுக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற உறவு இருக்க, சொந்தம், அது மாறாது. நீங்க எங்க போனாலும் நீங்க வரும்போது என் பையன் வந்துட்டான்னு, அது மாறாது. இளைய மகன் வரும்போது அப்பா பார்க்கிறாரு, பார்த்தா அவருக்கு எப்படி தெரியுது, எனக்குள்ள இருந்து போன உயிர், ஒரு சின்ன உயிர், என் உயிர் வருது அப்படின்னு ஓடி கட்டி பிடிக்கிறாரு. அது ரிலேஷன்ஷிப், அது மாறவே மாறாது. நீங்க 10,000 பாவம் பண்ணாலும் நீங்க புள்ள தான், அவர் அப்பா தான். நீங்க உரிமையா சொல்லலாம், கள்ள நாயினும் நான் நீர் பெற்ற பிள்ளை அல்லோ. சின்ன வயசுல ஏதாவது ஒண்ணு தப்பு பண்ணிட்டேன்னா இந்த பாட்டை பாடி பாடியே ஆண்டவரை மயக்குவேன். உண்மையிலேயே ஏதோ ஒண்ணு படிச்சுட்டேன், ஏதோ ஒண்ணு மனசு ஒரு மாதிரி வந்துடுச்சுன்னா, கள்ள நாயினும் நான் அழுது 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 பாடுவேன். நீர் பெற்ற பிள்ளை அல்லோ, கள்ளனு கருள் செய்த நீ தள்ளாது சிலுவை நாதா. அது கள்ளன்னு நான் சொன்னாலும் நான் பிள்ளைதானே. நீங்க என்ன பண்ணாலும் உறவு, சொந்தம் மாறாது. ஆனா ஃபெல்லோஷிப்னு இருக்குல்ல, அது வேற. கணவன் மனைவி ஒரே மோட்டர் பைக்கில் வருவாங்க. எங்க காலேஜ் ப்ரொஃபஸர் எனக்கு தெரியும், எப்பவுமே அவர் மனைவியை கூட்டு வந்து லேடிஸ் காலேஜில் விட்டுட்டு என் காலேஜுக்கு வருவார், பிரின்சிபல். நான் நினைப்பேன், இந்த வயசுல ஸ்கூட்டர்ல மனைவியை கொண்டு வந்து அவர் இடத்துல விட்டுட்டு இங்க வராரடா, என்ன அன்பாக்குறாங்க. அப்புறம் தான் சொன்னாங்க, 10 வருஷம் ஆச்சா 2 பேரும் பேசி, ஒரே ஸ்கூட்டரு. எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க, எனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற பந்தம் என்றைக்கும் மாறாது. அந்த அழைப்பு இருக்கு பாருங்க, அதுதான் பெரிய வேலை. அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள், அது மாறாது. அதனாலதான் இங்க உட்காந்துக்கிறீங்க. அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாது. ஆரம்பத்துல நான் நினைச்சேன், ஒருத்தர் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாங்கன்னா அவங்க விழவே முடியாது. நான் சிலரை பார்த்திருக்கிறேன், அவங்க ஜெபம் பண்ணும்போது கூட்டத்துல கட 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 கடன்னு சத்தம் கேட்கும். என்னடா உடஞ்ச எலும்புகள்லாம் கூடும். அப்புறம் நான் ஒரு இடத்துக்கு போறேன், அந்த ஊழியக்காரர் கூட்டத்துல என்ன நடந்துச்சுன்னு சொல்றாங்க. கணவன் மனைவி 2 பேரும் கவுன்சிலுக்கு போறாங்க. அவர் சொல்றாரு, கணவனை நிறுத்துங்க, 2 பேருக்கும் சண்டை நிறுத்திட்டு பட்டுன்னு ஸ்பாயில் பண்ணிட்டாரு. எனக்கு எலும்பு எப்படி ஒட்டுச்சு, இது ஒட்டலை ஆண்டவரோட. எப்படி எலும்பு ஒட்டுது, எப்படி மரக்கல் நடக்குது, இதெல்லாம் எனக்கு ஒரே ஷாக்கான இருக்கும். இப்படி எத்தனை பார்த்துருப்பேன், யோசிச்சு பாருங்களேன். ஏறத்தாழ என் வயசு 50 வயசுக்கு மேல ஊழியத்திலேயே இருக்கிறேன். 11, 13, 14 தீவிர ஊழியர். எவ்வளவு பார்த்துருப்போம் நம்ம. எப்படி அற்புதம் நடக்குது அப்படின்னா, அழைப்பு மாறாதது, கிருபை வரங்கள் மாறாதது. அததான் சில பேரு துர்பிரயோகம் பண்றாங்க. ஏன்னா நீங்க போனா மட திரண்ட வெள்ளம் மாதிரி வார்த்தை வருது. அதுல இன்னொன்னு என்னன்னா, வந்து பாஸ்டர் நீங்க பேசுனதெல்லாம் எனக்கேன்றாங்க. அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க? என்ன நினைப்பீங்க? நீங்க என்ன நினைப்பீங்க தெரியுமா? கர்த்தருக்கு என் பலவீனம் தெரியும் இல்ல, அவர் எனக்கு மட்டும் லைசன்ஸ் கொடுத்துட்டாரு இல்ல, அப்படி என்ன வரும்? அது வந்தா ஆபத்து. ஆண்டவர் அழைப்ப
கிருபை வரங்களை எதிர்ப்பது இல்லை. ஆனால் அந்த அழைப்பு இருக்குல்ல, அதுக்கு இருக்கிற சக்தி இருக்குல்ல, அந்த சக்தி இந்த உலகத்துல எந்த சக்தியும் கிடையாது. இந்த அழைப்பு என்பது, ஒரு முறை ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு, மை காலிங் இஸ் as powerful as myself. அழைப்பு, கடவுளுக்கு என்ன சக்தி இருக்கோ அவ்வளோ சக்தி அழைப்புக்கு இருக்கு. எல்லாரும் வாய் தரேன்னு சொல்லுங்க. அழைப்பும் கர்த்தரும் சமமான வல்லமை உடையவர்கள். எப்படி தெரியும்? நீங்க அழைச்ச காலத்துல இருந்து இது வரைக்கும் அந்த அழைப்பு உங்களை விட்டு விலகவே இல்லை. பாருங்க, அவ்வளோ பவர்ஃபுல். யோனா ஆண்டவர் சொல்ற இடத்த விட்டு ஆப்போசிட்டா போறான். அந்த ஒரு ஆளுக்காக, எல்லாரும் சொல்லுங்க, ஒரு ஆளுக்காக அந்த கடல்லையே புயல் வருதுயா. நான் சொல்லட்டா, ஒரு மனிதனை அழைச்சார்னா ஆண்டவர், அவனுக்காகவே இந்தியா ஃபுல்லா சுனாமி வரும். பா, எவ்வளவு பெரிய மகத்துவமான அழைப்பு பாருங்க. ஒரே ஆளுக்காக, அந்த ஒரு ஆளுக்காக அந்த கடல்ல இருக்கிற அவ்வளவு பேரும் வேதனைப்படுறாங்க. அப்புறம் அவன் தட்டு, சாமானு, காசு, பேகு எல்லாத்தையும் தூக்கி எறிகிறாங்க. ஐயோ, வாட் எ லாஸ். ஒரு கப்பல்ல இருக்கிற நூற்றுக்கணக்கான பேருடைய சொத்து எல்லாம் கடல்ல போகுது. ஆண்டவர் சொல்றாரு, அது பரவாயில்ல, என் சொத்தாகிய அழைப்பு அவனுக்குள்ள இருக்கு, அதுக்காக நான் எதையும் செய்ய தயார். எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே, வல்லமையான அழைப்புக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வல்லமையான அழைப்பு இது. ஒரு ஊழியன் அவன் அழைப்புல இல்லைன்னா அவனை சுற்றி இருக்கிற அவ்வளோ பேர் மேலையும் சுனாமி வீசும். அவ்வளோ பவர்ஃபுல் காலிங் என்பது, அவ்வளோ பெருசு. ஆனா நீங்க காலிகளை இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, சுனாமி எங்க போனாலும் உங்க ஊர் பக்கம் மட்டும் வராது. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அழைப்ப சாதாரணமா தயவு செய்து நினைக்காதீங்க, தயவு செய்து நினைக்காதீங்க. தூக்கி அவன் கண்டுபிடிச்சிட்டான், எனக்கு அதான் என் நிமித்தம் இது வந்துச்சுன்றான். யோசித்து பாருங்க, பயங்கரம். கடைசியில என்னை தூக்கி போட்டுருங்கன்ட்டான். அவன் என்ன நினைச்சிட்டான், அது நல்ல குணம், நான் செத்தாலும் நீங்களாவது நல்லா இருங்கடான்னா. ஆண்டவர் சொன்னாரு, டேய், அவ்வளோ சீக்கிரம் ஒன்று சாகடிச்சிருவனா? எவ்வளோ பேர் செத்துணும் நீங்க. ஒரு ஊழியக்காரர் சொன்னார், நான் விபச்சாரத்தில் விழுந்துட்டேன், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, எவ்வளவோ என் மனைவியும் பார்க்க முடியல, யாருக்கும் தெரியாது. அப்போ நான் கடைசியில் ஒரு முறை மோட்டர் பைக்கில் போனேன், ஹை ஸ்பீடில் வச்சு எங்கேயாவது போய் நான் மோதி செத்துன்னு போனேன். இந்த அழைப்பை விட்டு வெளியே வந்துட்ட ஆளா மாதிரி இந்த உலகத்துல பயந்து நடுங்கி துக்கப்படுற ஆளே கிடையாது. அவங்க இங்க வந்துகிட்டு சந்தோஷம் பொங்குதேன்னு பாடினா நம்பாதீங்க. சந்தோஷம்னா என்ன விலைன்னு கேட்பாங்க உள்ள. ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் நிறைவு, மகிழ்ச்சி அழைப்புல இருந்தாதான் வரும். அது இல்லாத உங்களை உலகத்துல கொண்டு போய் பெரிய ஷோ காட்டினா கூட உங்களுக்கு ஒரு எம்டினஸ் இருக்கும். ஏன்னா நீங்க தாயின் கர்ப்பத்திலேயே பிறந்தது அந்த அழைப்புக்காக தான் பிறந்தீங்க. உங்களுக்கு வந்தது எல்லாம் அந்த அழைப்புக்காக கொடுத்தது. நீங்க கட்டின வீட்டம்மா கூட அழைப்பினால வந்தது. அப்ப எப்படி நீங்க வாழ முடியும் அழைப்பு இல்லாத? ப்ளீஸ் ப்ளீஸ், அழைப்ப சாதாரணமா நினைக்காதீங்க. அவன் நினைச்சிட்டான், நான் செத்துருவேன், தூக்கி போட்டுருங்கய்யா, ஏதோ ஒண்ணு, நான் செத்துருவேன். அவன் பிடிய பாருங்க, நான் செத்தாலும் நான் அங்க போக மாட்டேன். எவ்வளோ கடினம் இருக்கும் பாருங்க. இந்த அழைக்கப்பட்டவன் அழைப்பை விட்டுட்டான்னா அவனை உடைக்கிறதுக்கு
இமயமலையை போட்டால் கூட உடைய மாட்டோம். ஹார்டாயிடும். எனக்கெல்லாம் அந்த ஹார்டா ஆனா என்னுடைய ரகசியத்தை சொல்றேன். ஏதாவது ஹார்ட் ஆயிடுச்சு, ஒரு கசப்போ இல்லை ஏதோ ஒன்று ஹார்ட் ஆயிடுச்சுன்னா என்னால் 2-3 நாள் சமாளிக்க முடியாது. பைபிளை எடுத்துருவேன் அந்த வாலிபத்தில் இருந்தே. இப்போவாது இங்கே தோட்டம் இருக்கு, அங்கே வந்து ஓடிடுவேன், எங்கேயாவது போய் ஒரு வாரம் கூட உட்காருவேன். ஏன்னா நான் இந்த ஹார்டோட வாழ முடியாது ஆண்டவரே. இன்றைக்கு நான் ஆண்டவருடைய மகிமைக்கு சொல்றேன், நான் பைபிளை எடுத்து படிச்சா கண்ணில் தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கும். அப்படி கொட்டாத படிச்சா படிக்காத மாதிரி இருக்கும். இன்னுமா அண்ணா, இன்னைக்கும் கர்த்தர் சாட்சி. இப்பவும் நான் அந்நிய பாஷை பேசணுன்னா தந்திரா பந்தரா தந்தரா 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 அப்படி இருக்க மாட்டேன். அது எனக்கு திருப்தி வராது. தேங்காய் உடஞ்சாதான் எனக்கு திருப்தி வரும். தேங்காய் ஹாட்டு தேங்காய் மாதிரி கல்லா இருக்குல்ல, அதில் நீங்கள் பிரசங்கம் பண்ணலாம், ஜெபம் பண்ணலாம், அது எனக்கு தெரியும். அது ஹோலி ஸ்பிரிட் உடைஞ்சி அப்படி உள்ளே போய் அந்த உடைக்கும் போது அப்படியே மென்மையாயிடும். மென்மையான உள்ளம் இருக்கும் வரை உங்கள் அழைப்பை எந்த பிசாசாலும் உடைக்க முடியாது. நீங்கள் எதுக்கு ஜெபம் பண்ணுறீங்களோ பண்ணலையோ, அந்த சாஃப்ட் ஹார்ட், தாவீது சொல்றானே, ஆண்டவரே உடைந்ததும் நறுங்குண்டதுமான இருதயம். அதாவது ஆரம்ப காலத்துல சாப்பிட்டீங்களா, ஆமாங்க அப்படின்னு சொன்னா போய் அழுது ஜெபம் பண்ணுவீங்க. இப்போ என்ன போய் சொன்னாலும் அசையவே அசையாது. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல, ரட்சிப்பனே தெரியாது எனக்கு, வந்தா எங்க வீட்டில் என் தங்கச்சிங்க இவ்வளோ வயசு, அதுங்களை கூப்பிட்டேன் ரூம்ல வச்சுன்னா அழுதேன். ஏன்னா அழுகுறேன், நான் உன்னை அடிச்சேன், என்ன அதுக்காக மன்னிச்சுக்கணும். அதுவும் தெரியல, மன்னிப்பு கேட்கறான்னு தெரியல. அதுதான் மென்மை இருதயம். அந்த மென்மை, தயவு செய்து இந்த மெதுவடையா இருங்க. அது அப்படி போனா 2 நாள் ஃபாஸ்ட் பண்ணுங்க போதும். என்ன பண்ணது, அழையே வரல, பயப்படாதீங்க, பைபிளை படிச்சுக்கிட்டே இருங்க. அது சம்மட்டி மாதிரி டமால் டமால் டமால்னு அடிக்கும். இல்ல பைபிளை படிச்சா கூட அது உள்ள போக மாட்டேங்குது பிரதர், நம்பாதீங்க. பைபிளை படிச்சு ஒருத்த இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு, நாளைக்கு இல்லைன்னா நாளன்னைக்கு, நாளன்னைக்கு இல்லைன்னா அடுத்த நாள் உடையும் வரை எழும்பாதீங்க. அழைப்பு வரைக்கும் இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு பாதுகாப்பு. அப்பதான் உங்க ஒய்ஃபுக்கு பாதுகாப்பு, அப்பதான் நீங்க கொஞ்சிற பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு, அப்பதான் பேர பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு. அழைப்பை எப்படி ட்ரீட் பண்றீங்களோ அப்படிதான் கர்த்தர் உங்க வீட்டை ட்ரீட் பண்ணுவார், உங்களை ட்ரீட் பண்ணுவார். அழைப்பு என்பது மகத்துவமானது, அருமையானவர்கள். அந்த மாதிரி நேரத்தில் நான் ஓடிடுவேன். சில நேரத்தில் 10 நாள், அதாவதுங்க டைமை பார்த்தெல்லாம் நீங்க எதுவும் செய்யக்கூடாது. ஆண்டவர்கிட்ட மட்டும், நான் உடையும் வரை கதவை மூடுவேன், நான் மாறும் வரை. இப்படி இருந்தீங்க, உங்களுடைய ஊழியம் துவக்கத்தை பார்க்கலாம், முடிவு சம்பூரணமாயிருக்கும். சில பேர் சொன்னீங்க, நீங்க முதல்ல வாக்கு தத்துவம் சொல்லும் போது குழு குழுன்னு இருந்துச்சு, இதெல்லாம் சொன்ன பிறகு ஆண்டவர் அதான் சொல்றாரு, அந்த மென்மை. யோனா பாருங்க, புயல் அடிக்கும் போது இவர் கீழே போய் தூங்குறாராம். யார் கேட்டாங்க தெரியுமா? அந்த எல்லாரும் வந்து, நீ தூங்குறது எப்படா உனக்கு தூக்கம் வருது? எல்லாரும் நாங்க எங்க சாமியை கும்பிடுறோம், உனக்கு தூக்கம் எங்க வருது? நான் நினைக்கிறேன் அவனுக்கு அந்த புயலை பார்த்தவன ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும், தூக்க மாத்திரை போட்டு படுத்திருப்பான். இங்க அந்த மாதிரி கேஸ் இருக்கு, கவனிங்க அன்பானவர்களே. அப்ப அவன் சொல்றான், நான் ஆண்டோடைய பிரசன்னத்தை விட்டு விலகிட்டேன். ஐயோ படுவா, ஆண்டோடைய பிரசன்னத்தை இருந்தா விலகினேன், தூக்கி போட்டுறாங்க. அவன் செத்தான்னு நினைச்சாங்க, அவன் சாகல. எல்லாரும் சொல்லுங்க, அழைப்பை நிறைவேற்றும் வரை செத்தாலும் உயிரோட எழும்பிடுவோம். யாரெல்லாம் அப்படி சொல்ல முடியும்? இப்படிதான் எனக்கு நடந்துச்சு,
எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சா மறுபடியும் எழுப்பிட்டோம் பிரதர் அப்படின்றவங்க கையை வறுத்து காட்டுங்க. கொஞ்சம் ஃப்ரீயா நல்லா நமக்குள்ள. நம்ம எல்லாரும் ஊழியக்காரங்க, அதனால யாரும் இங்க வெக்கப்படுறதுக்கு இல்லை. நான் நினைச்சிட்டேன் பிரதர், என் ஊழியமே அவுட்டுன்னு நினைச்சேன் பிரதர், திரும்ப வந்துடுச்சு பிரதர். அதான் ஊழியத்தின் வல்லமை. அதுதான் உங்க மேல இருக்கிற பிரம்மாண்ட ஊழியத்தினுடைய அடையாளம். சாதாரண ஊழியம் இல்ல. வெளிநாட்டுல எல்லாம் ஊழியக்காரங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் இருக்கு. 50 வயசு ஆன உடனே அவர் ரிட்டையர் ஆயிடணும். நான் போய் அங்கெல்லாம் திட்டுறது. சிம்சோனை பற்றி கர்த்தர் சொன்னாரு, அவன் பிறந்த நாள் முதல் கர்ப்பத்தில் இருந்து கல்லறை வரைக்கும் அவன் நசரேயனாக இருப்பான். எல்லாரும் கையை வருத்தி சொல்லு, என்னுடைய அழைப்பு தாயின் கர்ப்பத்திலே தொடங்கினது கல்லறை வரை என் அழைப்பு என்னை விட்டு விலகாது. நான் எங்க போனாலும் என் அழைப்பு என்னை துரத்திக்கிட்டே வரும், என்னை துரத்திக் கொண்டே வரும். ஏன் நீங்க ஏன் எங்க ஓடணும்? தான் வந்துட்டீங்களே, அலக்கா வந்துருங்க. தூக்கி போட்டாங்க. தூக்கி போட்ட உடனே ஆண்டவர் பாருங்க, அவ்வளோ பெரிய மீனை வச்சிருந்தாரு. அது ஏன்னா அதுக்கு முந்தின நாளே ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, யோனாவுக்கு சைஸ் என்ன, வெயிட் என்ன, லெங்த் என்ன, அகலம் என்ன, கரெக்டா ஒரு மீனையே உருவாக்கிட்டார். ஆண்டவர் இருக்காரு, அவர் அழைச்சவனுக்காக எதையும் பண்ணிடுவார் ஐயா. அதுக்கு அளவே கிடையாது ஐயா. அவர் மீனையும் உருவாக்குவாரு, பாம்புக்குள்ளவும் போய் வெளியே வர வைப்பாரு, யானை விழுங்கின பிறகு திரும்ப வெளியே வர வைப்பாரு. அப்ப அழைத்தவனுக்காக கர்த்தர் வானத்தையும் பூமியையும் உருக்கிடுவார். அப்பா அப்படின்னா நீங்க அவ்வளோ பெரிய விவிவிவிஐஐபி, அவ்வளோ பெரிய முக்கியமான ஆளு. நீங்க அசதியா நீங்க என்னமோ நினைச்சிடாதீங்க. உங்களை ஆண்டவர் அதுல இன்னொன்னு, உங்களை பார்த்து அழைச்சா உங்களை பார்த்து தூக்கி போட்டுருவாரு. உங்களை பார்த்தே அழைக்கலையே, உங்களை பார்த்திருந்தா யாரு அழைச்சி இருப்பா? அவர் சொல்றாரு, நீ தாயின் கர்ப்பத்துல உருவாகும் முன்னமே, உங்க அப்பா அம்மா கல்யாணம் வர்றதுக்கு முன்னாலேயே நான் கண்டுபிடிச்ச இந்த ஆள் மேல நான் தெரிஞ்சிட்டேன். இதை யாரையா மாற்ற முடியும்? அநாதி சிநேகத்தால் நான் உன்னை சிநேகிச்சிட்டேன். அழைப்பு நேத்து இன்னைக்கு வர்றது இல்லைங்க, நேத்து இன்னைக்கு வர்றது இல்ல. உங்களை பார்த்து உங்க குவாலிஃபிகேஷன் என்ன, உயரம் என்ன அப்படின்னு எடுத்து அப்புறம் உங்க குவாலிஃபிகேஷன் டூப்ளிகேட் உடனே போடா அப்படின்றவர் ஆண்டவர் பார்த்தாரு. இந்த ஆளெல்லாம் பார்த்தா இவனை அழைக்க முடியாது. அதனால தாயின் கர்ப்பத்துல வெளியே வர்றம்போதே முத்திரையை போட்டு, நீ ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசி, நீ ஒரு அப்போஸ்தலன், நீ ஒரு சுவிசேஷகர், மந்தைகளை மேய்க்க வேண்டியவன். போட்டாரு ஐயா, உங்க மேல போட்டாரு. அதனால உங்களை பார்க்கறதுக்கு முன்னாலேயே அழைச்சவரு உங்களை பார்த்துட்டு ஐயோ தப்பா பண்ணிட்டோமே அப்படின்னு தூக்கி போட்டுருவாரா? என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு நான் ஒரு ஊழியக்காரனா சொல்றேன், இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. நீங்க அது மட்டும் இல்ல, எதுக்கு அழைச்சாரோ எனக்கு தெரியும். உங்களை பிசாசுகளை விரட்டுறதுக்கே சிலர் அழைச்சிருப்பார். அந்த அழைப்பு சாகும் வர மாறாது. வியாதிகளை உங்களுக்கெல்லாம் ஆரம்ப காலத்துல பிரசங்கமே பிடிச்சிருக்காது. போனா பேய் ஆடணும், போனா நோய் மாறணும். அந்த அழைப்பை விட்டுட்டு நீங்க எங்க போனாலும் காத்து வீசும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? என்னடா அது இவ்வளவு காத்து வீசுது, நல்லா பிரசங்கம் பண்றேனே, எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுறாங்களே, ஏன் அப்படின்னா, நான் உன்னை அழைச்சது அதிசயங்களை, அற்புதங்களை, அடையாளங்களை செய்வதற்காக நான் உன்னை அழைச்சிருக்கிறேன். அதை நீ விட்ட, நான் சொல்றேன், அழைப்பை விட்டுட்டு பின்வாங்கிறத நான் சொல்லல, அழைப்பினுடைய தரத்தை விட்டு குறைஞ்ச தரத்துல நீங்க போனாலும் காசு வரும், பணம் வரும், ஊர் வரும், அழைப்பு வரும்.
ஆனால் ஆண்டவர் வந்து அந்த அழைச்ச அழைப்புக்காக காத்துக்கிட்டு இருப்பார். ஆண்டவர் என்னன்றாருன்னா, உன்னை நான் சாதாரண ஊழியத்துக்கு அழைச்சா சாதாரணமா போடான்னு விட்டுருவேன். நான் உன்னை அழைச்ச அழைப்பு இருக்கு, அது அசாதாரணமான ஊழியம். அது ஊரையே மாற்ற வேண்டிய ஊழியம். அது 1000 10,000ங்களை தொட வேண்டிய ஊழியம். அதனாலதான் உன் பின்னால விரட்டி சில நேரத்துல எல்லாரும் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னுவாங்க. எனக்கு தெரியும், நானு ஃபுல்லா ஆண்டவர் கொடுத்ததை கொடுக்கலன்னு எனக்கு தெரியும். எல்லாரும் பிரதர் அப்படின்னு, நான் எப்பயுமே பிரசங்கம் பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மற்றவங்களை கேட்க விரும்ப மாட்டேன். ஏன்னா நீங்களாம் சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சிடும். இங்க சபாஷ்னா தானே, அதனால அதுதான் உங்களுக்கு முக்கியம். என் ஹார்ட் சொல்லுதா, இருக்க வேண்டிய இடத்துல நான் இருக்கிறேன். இன்னொன்னு சொல்லட்டா, 40 வயசு ஆயிடுச்சுன்னா எல்லாருமே உங்களை ஐயான்னுவாங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரு அந்தஸ்து வந்துடும், பாஸ்டர் ஐயான்னுவாங்க. எங்க போனாலும் ஒரு மரியாதை இருக்கும். அது இல்லை, உங்க ஹார்ட்டுக்கு தெரியணும் என்னை எதுக்காக அழைச்சாரோ, எதை சொல்லி அழைச்சாரோ அதை நான் செய்யற வர உள்ளத்துல திருப்தி வராது. ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஒரு பெரிய மீன், அதுல என்ன தெரியுங்களா வேடிக்கை, அங்க இருந்து அந்த மீன் கரெக்டா அவங்க தூக்கி போடுற இடத்துல மறைஞ்சுக்கிட்டு இருந்து தூக்கி கடவுளே அப்படி போட்டாங்க பாருங்க, டமக்குன்னு உள்ள போட்டுருச்சு. அந்த மீனுக்கு பல்லு இல்லை. இருந்திருந்தா பீஸ் பீஸா இருக்குமே, அல்லது அந்த பல்லு அப்படியே ரூட் கனால் பண்ணிட்டாங்களோ என்னமோ தெரியல. உள்ள போயிட்டான். போய் 3 நாள் உள்ள இருக்கிறான். ஐயா வெளியே வரும்போது அந்த மீன்ல இருக்கிற ஆசிட் அவனை வெளியேறுன்னு ஆக்கிடுச்சு. தலை முடியெல்லாம் வெள்ளை, கண்ணெல்லாம் வெள்ளை, புருவெல்லாம் வெள்ளை, ஃபுல்லா வரான் வெள்ளை. கலர் மாறினாலும் விட மாட்டார், பல்லெல்லாம் விழுந்தாலும் விட மாட்டார், முன்ன மாதிரி பலன் இல்லைன்னாலும் விட மாட்டார். ஆளை விடையானா எப்படா விடுறது, நான் உனக்கு இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி வச்சுன்னுக்கிறேனே, 1 நாளா 2 நாளா, எவ்வளோ வருஷம் நீ ஏமாத்துற, எவ்வளோ வருஷம் நான் பின்னால வரேன். இன்வெஸ்ட் நிறைய பண்ணிட்டா எப்படிங்க விட முடியும்? ஏதோ ஒரு 100 ரூபாய் அவர் பேர்ல வச்சுட்டா ஏமாத்திட்டா பரவாயில்ல, 100 கோடி அவர் பேங்க்ல போட்டு இவர் கடந்துட்டா நான் இந்த வருஷம் ஆர்மியை அனுப்ப மாட்டேன். அவளை வச்சுட்டாருல உங்க மேல. என்ன சொல்றீங்க நீங்க? பெரிய விஐபிங்க. எனக்கு ஏன் புரியலன்னா, உங்களை ஏன்டா அவர் விஐபியா தெரிஞ்சுக்கிட்டாரு? என்ன ஏன் தெரிஞ்சாருன்னு எனக்கு தெரிஞ்சாதானே உங்களை ஏன் தெரிஞ்சாருன்னு எனக்கு சொல்றதுக்கு. இத்தனை உண்மையான கர்த்தர். பைபிள்லயே நீங்க கேட்டீங்கன்னா, அண்ணா த கிரேட்டஸ்ட் பவர்ஃபுல் மேன் யார் அண்ணான்னு கேளுங்க, ஒரே ஒரு ஆளை தான் சொல்லுவேன், அவர் தான் யோனா. ஏன்னா அவர் ஊர் உள்ளவே போகல. 3 நாள் விஸ்தாரம், 1 நாள் போனான். அங்க யாரோ வந்தாங்க, உனக்கு விஷயம் தெரியுமா, 40 நாள்ல அழிய போகுதுன்னு. அவ்வளவுதான். அடுத்த நாள் டிவியில பார்த்தா எல்லா நேஷனல் டிவிலையும் பிரசிடென்ட் அறிவிக்கிறாரு, யோனா நினிவே மக்களே எல்லாரும் உபவாசம் பண்ணுங்கள், மாட்டுக்கு புல்லு போடாதீர்கள், பறவைகளுக்கு தீனி போடாதீர்கள், எல்லாரும் ரட்டு உடுத்துங்கள். என்னடா அது 3 நாள்ல 1 நாள் போனாரு. இந்த மாதிரி ஒரு எழுப்புதலை பார்த்துக்கிறீங்களா சொல்லுங்க? ராஜாவே வந்து, நம்ம பிரதம மந்திரியே வந்து அப்படி ஒரு அறிவு கொடுக்க முடியுமா? இத்தனைக்கு ஆண்டவர் சொன்னார், அவன் பாவம் உச்சகட்டத்துல போயிடுச்சு, இனி நான் அழிக்க போறேன்ற நாடு. நான் ஒன்னு சொல்லட்டா, ஒரு மனிதன் அந்த ஆதி அழைப்புல வந்துட்டான்னா மாறாத ஜென்மமே கிடையாது, அசையாத ஊரே கிடையாது. நீங்களும் நானும் அழைப்புல அதை மெயினா நினைச்சு அதையே தலை, அதுவே உயிர், அதுவே வாழ்க்கை அப்படி நீங்க இருந்துட்டீங்கன்னா ஆண்டவர் என்ன செய்வாருன்னு
கண்டுபிடிக்க முடியாத அருமையான யாரெல்லாம் ஆமான்றவங்க கையை வெறுத்து காட்டு. ஹலமரா கத்தாரல அசோகா. ஏன் அப்படியே ஆண்டவரோட பேசுங்களேன், கண்ணை மூடிக்க விழுங்க, நீங்களா பேசுங்க, நீங்களே பேசுங்க. ஆண்டவரே, என்னுடைய ஒரிஜினல் அழைப்புக்குள் நான் வந்துடுறேன். அந்த அழைப்பை அபிவிருத்தி பைபிளை வாசிக்க நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன். காலா ரஹதோசா மஹரதோரோஷிகா. பாக்கியமான சேவையிலே பாதம் பணிந்தே செய்திடுவே. பாக்கியமான செய்திடுவே. ஆயுள் முடியும் வரை கிறிஸ்தேசு வருகை வரை. ஆயுள் முடியும் வரை கிறிஸ்தேசு அன்பின் மன தாழ்மை உண்மையும் காத்து ஆண்டவரை அடைவே. அன்பின் மன தாழ்மை உண்மையும் காத்து ஆண்டவரை அழைத்தீரே. இயேசுவே அன்போடு என்னை அழைத்தீரே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே ஆயத்தமானேன் தேவே. கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நல்லா மாறிட்டான், அதனால ரிவைவல் வந்துச்சா? நீங்களே சொல்லுங்க. 100% அவன் நேச்சரே மாறிடுச்சு. அதனாலதான் அந்த யோனா நினிவே பட்டணமே தலைகழா மாறிடுச்சு. அது உண்மையா உண்மை இல்லையா சொல்லுங்க. அவன் போய் என்ன பார்த்துனுக்கிறான் தெரியுமா? எண்ணிக்கிட்டே இருக்கிறான். 40 நாள்ல அழியோன்னு, ஒரு நாள் தான் பேசியிருக்கிறேன், 2வது நாள் 3வது நாள் அழிய போகுது அழிய போகுது அழிய போகுது, அழியட்டும் அழியட்டும் அழியட்டும். நீங்களா நானும் அழிக்காதீங்கன்றோம், அவன் அழியோன்றான். அந்த மாதிரி மனுஷனை யூஸ் பண்ணிக்கிறார் ஐயா. டெய்லி எதிர்பார்க்கிறான், அழியாதா அழியாதா, நெருப்பு வருமா, எப்படி அழிப்பாரு. ஹார்ட்ல பர்டனே இல்லை. நீங்க அழைப்புல இருக்கிற வர உங்க குணம் எப்படி இருந்தாலும் வேலை நடந்துகிட்டே இருக்கும். சைட் பை சைடா உங்க குணத்திலையும் கிரியை வச்சுக்கிட்டே இருப்பாரு. ஒரு பக்கம் உங்களை உடைப்பாரு, அடுத்த முறை உங்களை மாதிரி 1000 பேரை உடைப்பாரு. ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே. கேரக்டர்ல சாகும் பரியந்தம் அது உடைஞ்சுக்கிட்டே இருக்கும், கிரியை நடந்துகிட்டே இருக்கும். இப்ப கூட நான் பைபிள்ல எடுத்தேன், ஆண்டவர் உணர்ந்துகிட்டே இருப்பாரு, மாத்திக்கிட்டே இருப்பாரு, தேவ சாயலாக மாறிக்கிட்டே இருப்பேன். ஆனா வேலை நடந்துகிட்டே இருக்கும். ஏண்டானா நீங்க அழைப்புல இருக்கிறீங்க. அதுல உங்களுக்குன்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த விசேஷ அழைப்புல இருக்கிறீங்க. அது இருக்கிற வரைக்கும் நீங்க டிஸ்கரேஜே ஆக வேண்டாம். எனக்கெல்லாம் யோனாவை பார்த்தாச்சு, இவனை ஏன்டா அந்த ஆண்டவர் கட்டி பிடிச்சுன்னு கிடந்தாரு. அங்க ஆப்போசிட்டா போயிட்டான், அழியட்டோன்னு பார்க்க உட்காந்துக்கிறாங்க. இது ஆத்தும பாரமா? எல்லாரும் சொல்லுங்க. ஆத்தும பாரம் இல்லைன்னாலும் ஊழியத்துல நீ உண்மையா இருந்தா வேலை நடக்கும். அதுக்காக ஆத்தும பாரம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கல ஆண்டவர். அதை உங்களுக்குள்ள அது வேற மாதிரி செய்வாரு. அப்புறம் கடைசியில ஒண்ணும் இல்லை, கொஞ்சம் சூடாச்சுன்னா போதும்,
நான் உயிரோடு இருப்பதை பார்க்கலாம், செத்தால் நல்லதுன்னு. 100 டிகிரி 107 ஆனா போதும். என்ன மாதிரி அன்ஸ்டேபிள் மேன் பாருங்க. தொட்டா சினிங்கி ஒரு மரம் வரும், ஆஹான்னுவான். அப்புறம் மரத்தை அழிப்பாரு, ஐயோன்னுவான். இதுல என்ன வேடிக்கைன்னா, இந்த ஒரு மனுஷனுக்காக காற்றை அனுப்புனாரு, மீனை அனுப்புனாரு, ஒரு விண்டை அனுப்புனாரு, அப்புறம் ஒரு மரத்தை ராத்திரி ஒரு மரம் நட்டு காலையில நிறுத்திட்டாரு. மேஜிக் மாதிரி இல்லை உங்களுக்கு? நீங்களே சொல்லுங்க, மேஜிக் மாதிரி இல்லை? எங்கேயாவது பார்த்துருக்கிறீங்களா? அவன் வெயிலா இருக்கு, தடால்னு ஒரு மரம் வாயன்னு வருது. அப்புறம் அதை வந்து அழிக்கிறதுக்கு ஒரு பூச்சி அனுப்புறாரு. அப்பா 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 அப்பா, அழைச்சவன் மேல அவர் வைக்கிற கண்ணு, அவர் வைக்கிற கை, அவனுக்காக அவர் செய்யற அற்புதங்கள், அவனை விடாம தொடருவது. உங்களுக்குனேங்க, உங்களை பிடிக்கிறதுக்குனே நாளைக்கு ஒரு பூனைக்குட்டி வரும். உங்களை கடிக்கிறதுக்குனே இன்னைக்கு ராத்திரி ஒரு பாம்பு வந்து கடிச்சு, அந்த நேரம் இயேசுவே உடனே அந்த பாம்பு செத்துரும். நீங்க திடீர்னு கோவப்பட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிழலுக்குன்னு உங்க வீடு மேல மட்டும் மழை பெய்யும். நான் என்ன சொல்றேன்னா, ஆண்டவருக்கு உலகமே அவன் அழைச்ச மனுஷன் தான். ஐயா, வாட் எ காட் ஹி, வாட் எ காட் ஹி. உங்களுக்கு அந்த அழைப்பின் மேன்மை தெரியுதா? எல்லாரும் சொல்லுங்க. நீங்க எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியுதா? உங்களுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாருன்னு தெரியுதா? உங்களுக்காகவே உலகத்தையே அசைக்கிறாரு தெரியுதா? உங்களுக்கு வந்த நஷ்டங்கள், துன்பங்கள், எதிர்ப்புகள், ஃபேமிலி ப்ராப்ளம், வியாதிகள் எல்லாமே உங்க அழைப்பினாலதான் வந்துச்சு தெரியுமா? எல்லாமே அதாங்க. The whole world revolves around a called one. இது தெரிஞ்சிச்சுன்னா நீங்க அழைப்ப, கர்த்தர் என்னை அழைத்து வச்சிருக்காரு, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு தோத்திரம், அவ்வளவு ஈஸி இல்லைங்க. அது ஈஸி இல்லைங்க. அப்போ உங்களுடைய எல்லாத்தையும் அதுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. என் அழைப்பை அபிவிருத்துறதுக்கு நான் 10 சாப்டர் படிக்கணுமா? பாஸ்டர் ஜோசப் பாலச்சந்திரன் டெய்லி 20 சாப்டர் படிப்பீங்கல்ல? அப்பெல்லாம் 20 சாப்டர் படிச்சிருவாரு. நானு பைபிளை தூக்கிட்டு போய் எங்கேயாவது உட்கார்ந்தேன்னா ஒரு வாரம் யாரையும் பார்க்க மாட்டேன், பைபிளை தான் பார்த்துட்டு இருப்பேன். நான் வந்து காசை கேட்டதே இல்லை, அட்ரஸ் கொடுத்ததே இல்லை, என்னை கூப்பிடுங்கன்னு சொன்னதே இல்லை, என்னை தூக்கி விட ஒரு ஆளே இல்லை. என்ன குறைஞ்சிச்சு பாருங்க. ஒரு கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறேன், முடிச்ச உடனே ஒரு ஊழியக்கார் வர்றாரு. நான் யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு ராத்திரி நான் இதான் நான் கடைசியாக இந்த செமினாருக்கு தான் வந்தேன். என் ஒய்ஃப் இருக்கிறாங்க, என் எல்டர்ஸ் இருக்கிறாங்க. முடிஞ்ச உடனே போய் தற்கொலை பண்ணோன்னு இருந்தேன். இன்னைக்கு ராத்திரி அண்ணன் ஒரு வார்த்தை பேசினார், இனி நான் தற்கொலை பண்ண மாட்டேன், நான் மறுபடியும் போய் ஊழியம் பண்ணுவேன். தீர்க்க தரிசன வரம் அதுதான். பைபிளை நான் நிறைய படிச்சிருப்பேன், ஆனா மேடைக்கு போகும்போது அத்தனையும் ஒதுக்கி வச்சிருவேன். வாயில என்ன வருதோ உளறிட்டு வந்துருவேன். நாள் பூரா வெறும் ஜெபம் பண்ணிட்டு வசனமே வரலன்னாலும் போய் நிற்பேன். ஏன்னா ஒரு தீர்க்கதரிசி அவன் கர்த்தருடைய நிரம்பதான் ஊழியம். நான்லாம் யோசிப்பேன், என்ன டீச்சர் ஆக்கி இருந்தார் நான் வெளுத்து வாங்குவேன். நான் பைபிள படிச்ச மாதிரி நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டீங்க. 8 பாயிண்ட் 10 பாயிண்ட் எல்லாம் கொடுத்துருவேன். ஆனா அவ்வளோவையும் விட்டுட்டு, கர்த்தாவே என்ன சொல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. நான் சொல்றேன், நீங்க தீர்க்கதரிசியாகவோ அற்புத அடையாள ஊழியராகவோ இருந்தா நிறைய பிரசங்க ஆயத்தம் பண்ணாதீங்க. நிறைய பைபிளை உள்ள அனுப்புங்க, அழுது அழுது படிங்க.
அழுது அழுது படிங்க. பைபிளை படிக்கவே உபவாசம் போடுங்க. நீங்க போய் ஒரு பாட்டு பாடினால் கர்த்தருடைய மகிமை நிரம்ப ஆரம்பிக்கும். இன்னைக்கு நிறைய வொர்ஷிப்பர்ஸ் நான் பார்த்துட்டேன். அது ஒரு மாதிரி டெக்னிக் மாதிரி ஆயிடுச்சு. அது ஒரு மாதிரி, அது ஒரு கை வந்த கலையா ஆயிடுச்சு. ஆனா அதை நான் சொல்லல. உன்னை ஆண்டவர் அழைச்சது இந்த சமுதாயத்தை நீ அசைக்க போற. அதுவும் நான் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமா சொல்றேன். வர தலைமுறை இருக்கு பாருங்க, அது நம்மள மாதிரி இருக்காது. அது வல்லமையா இருக்கும். செத்தவர்களை எழுப்புற சேனையா இருக்கும். அற்புதங்களை காட்டுற ஒரு எலியாவலா இருக்கும். பாடும்போதே அசுத்த ஆவிகள் ராஜாக்களிலிருந்து ஓடும். அப்படி ஒரு சேனைய கர்த்தர் இந்தியாவில் எழுப்ப போறாரு. நெக்ஸ்ட் தலைமுறையை கர்த்தர் அதுக்கு ஆயத்தம் பண்றாரு. இனி கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். உன் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். பிரசங்கத்துக்கு எபிரேய கிரீக் வேர்டு வேற, தீர்க்க தரிசனத்துக்கு கிரீக் வேர்டு வேற. அவன் ஆவியில நிரம்புவான். ஆவியில நிரம்பினவன அபிஷேகம்னா என்னன்னு சொல்றேன் கேளுங்க. நீங்க சும்மா மனசு திறந்து பேசுறேன். ஆண்டவர் ஒரு வேளை நாளைக்கு எனக்கு தயவு வச்சாருன்னா கொஞ்சம் சப்ஜெக்டை எடுத்துப்பேன். இப்போ நான் சப்ஜெக்ட் இல்லாத இல்லை, சப்ஜெக்ட் தான் பேசுனுக்கிறேன். என் சப்ஜெக்ட் வந்து நீங்க. சில நேரத்தில் சப்ஜெக்ட் பைபிள்ல இருந்து எடுப்பேன், சில நேரத்தில் சப்ஜெக்ட் முன்னால் இருக்கிறவங்கள இருந்தே எடுத்துருவேன். கவனிங்க, கடைசி நாட்கள்ல அப்போஸ்தலர் காலத்துல நடந்த மாதிரி ஒரு எழுப்புதல் வரும். சார்ல்ஸ் பின்னி காலத்துல வந்த மாதிரி இல்லை. எல்லாரும் அழுது மனம் திரும்பின அது இல்லை. மூடி காலத்துல இல்லை, மூடி அப்படியே இல்லை. கடைசி காலத்துல ஹோலி ஸ்பிரிட் வந்து ஒரு மனிதனை அப்படியே ஆக்கிரமிச்சு, சத்தமா சொல்லுங்க, ஆக்கிரமிச்சு அவனை விட்டு செப்பரேட் பண்ணி அபிஷேகம் என்ன தெரியுங்களா? அபிஷேகம் என்கிட்ட வந்த உடனே என்னை விட்டு செப்பரேட் ஆயிடும். அப்படின்னா நான் பேச நினைச்சதை பேச மாட்டேன், பாட நினைச்சதை பாட மாட்டேன், நினைச்சதை சொல்ல மாட்டேன், நான் வாசியை செய்ய மாட்டேன். எல்லாமே அவர் ஆக்கிரமிச்சிருவார். அப்படி ஒரு வாலிப சேனையை கர்த்தர் எழுப்புறார். தீர்க்க தரிசனமா எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க செய்யாத உங்க பிள்ளைகள் செய்ய போறாங்க. நீங்க தவறினதை உங்கள் பிள்ளைகள் எழும்ப போறாங்க. திருச்சபையை கர்த்தர் ரெண்டா பிரிக்க போறாரு. இதெல்லாம் நான் ப்ராஃபஸி பண்றேன், எழுதிக்குங்க. திருச்சபை ரெண்டாக போகுது. அற்புதங்களை நம்பி அற்புதம் இல்லைன்னா நான் போக மாட்டேன் அப்படி சொல்ற ஒரு கூட்டம். அற்புதங்கள் எதுக்கு? அதெல்லாம் அற்புதமா? அது பைபிள்ல இருக்கா? கிறுக்கா இருக்கா? அது எங்க எழுதி இருக்கு? இத சொல்றவங்க யாருன்னா தலைவலிய கூட குணமாக்காதவங்க. ஆண்டவர் ஒரு சேனையை எழுப்ப போறார். அவங்க ரொம்ப சிம்பிளா இருப்பாங்க, ரொம்ப எளிமையா விசுவாசிப்பாங்க. இந்த மாதிரி அற்புதங்களுக்கு விரோதமா பேசுகிற எதுவும் அவங்க காதுகள்ல விழாது. அவங்களுக்கு தெரியும், அற்புதங்களையும் அடையாளங்களையும் காணாவிட்டால் இந்தியாவை ரட்சிக்கப்படாது. அப்படி ஒரு சேனையை எழுப்ப போறார். நான் என்னன்றேன்னா, அந்த ஒரு அழைப்புக்கு கர்த்தர் நம்ம இங்க பிரிக்க போறார். நீங்க நிறைய பிரசங்கம் பண்ணிட்டீங்க. நானும் உலகம் பூரா போயிட்டேன். உலகம் பூரா போய் நான் கண்டுபிடிச்சது இந்தியா மாதிரி பிரசங்கிகளே கிடையாது. இப்பெல்லாம் என்ன சூப்பர் பிரசங்க உடனே அம்மாடா, நான்லாம் ஆண்டவருக்கு முன்னால சொல்றேன், நான் பேசுற வார்த்தையெல்லாம் தீர்க்க தரிசனம்னுவாங்க. ஆனா என்ன மாதிரி ஒரு அதிருப்தியாளர் இந்த உலகத்திலே இருக்க முடியாது. இன்றைக்கு நான் அழுவுறேன், ஆண்டவரே என் காலத்துல நான் செத்தவங்களை எழுப்பணும், வியாதிகளை சுகமாக்கணும், எனக்கு தரிசனங்கள் வரணும். இல்லைன்னா இந்தியாவுக்கு வேற விமோச்சனமே இல்லை ஆண்டவரே. சில பேர் சொல்லுவாங்க, கண்டு விசுவாசிப்பதை விட காணாமல் விசுவாசிப்பது பாக்கியம். இந்த மாதிரி வசனம் மட்டும் அவங்களுக்கு நல்லா தெரியும், நல்லா தெரியும்.
அப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இயேசு உயிரோட எழுந்து எத்தனை நாள் சீஷர்களோடு இருந்தார்? 40 நாள். என்ன பண்ணார்? கொஞ்சம் சீக்கிரமா எடுங்க. அப்போஸ்தலர் 1 எடுங்க. நம்ம 1ல இருந்தே படிங்களேன். அப்போஸ்தலர் 1 சாப்டர் படிக்கலாம். தெயோப்பிலுவே, இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு, எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. இயேசுவே தான் அப்போஸ்தலருக்கு ஆவியினால தான்டா பேசினார். ஆவியினாலதான் பேசினார். ஆவி இல்லாத ஆவியினால் நடத்தப்படாத பிரசங்கிக்கிறவங்க எல்லாருக்கும் நான் பிரதம மந்திரியா இருந்தா அவங்களை ஜெயில போட்டுருவேன். பண்ண பிரசங்கத்தையே பண்றது, அதை புதுசு புதுசா பண்றது நான் தப்புன்னு சொல்லலை, பண்ணுங்க. ஆனா எதை பண்ணாலும் இயேசு இதுல என்ன தமாஷ் தெரியுங்களா? உயிரோட எழும்பிட்ட பிறகு கூட பரிசுத்த ஆவியை சாஞ்சி தன்னுடைய சொந்த சீஷர்களுக்கு ஆவியினாலே பேசினார். எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க. உயிரோடு எழுந்த பிறகு கூட எடுத்துக்கொள்ளப்படுகிற நாள் வரைக்கும் இயேசுவானவர் பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு, இருங்க பரிசுத்த ஆவியினாலே யாரோட பேசினாரு? சீஷர்களோட. நான் ஒன்னு சொல்றேன், கோச்சுக்க மாட்டீங்களே. உங்க வைஃப் கிட்டயே நீங்க பரிசுத்த ஆவி இல்லாத பேசுனீங்கன்னா மாட்டிக்குவீங்க. ஐயோ, அப்படியே பாக்குறீங்க. நான் அதனால தான் என்ன சொன்னாலும் ஏற மாட்டேன்டா பிரதர். அதான் நான் எத்தனையோ பைபிள்லாம் காட்டினேன் பிரதர். என் மனைவியாவே இருக்கிறாள், ஒரு மாற்றம் இல்லையா பிரதர். அதான் சில பேர் சொல்றாங்க, என் புருஷனுக்கு அண்ணா யாரு சொன்னாலும் கேட்க மாட்டாரு, நான் சொல்றதெல்லாம் கவலையே இல்லை. நீங்க என்ன பண்ணுங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த கணவனுக்கு பரிசுத்த ஆவியினாலே பேசுங்கள். இந்த ஹோலி ஸ்பிரிட் நான் வாழ்க்கையில கண்டுபிடிச்சது, நான் அலெக்ஸ் கிட்ட பேசுறது கூட ஹோலி ஸ்பிரிட் வேணும். என் ஒய்ஃபு கிட்ட பேசுறதுக்கு எல்லாரை விட அதிகமா வேணும். என் ஒய்ஃப் என்கிட்ட பேசுறதுக்கு அவங்க அந்நிய பாஷையில பேசிட்டு வரணும். நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க புல்பிட்டுக்கு தான். புல்பிட்டுக்கு முன்னாலேயே தொடங்கிடுங்க. இப்ப வர வாலிப பிள்ளைகளுக்கு பேசுறதுக்கு ஆவியானுடைய ஒத்தாசை வேணும். என் வாழ்க்கையெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். யாராவது ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்பாங்க என்ன, அவங்க சாயங்காலம் வராங்கன்னா காலையிலேருந்து அவங்க வர வரைக்கும் என் ஆவி, ஆண்டவரே என்னை பார்க்க வரல ஆண்டவரே, என் வார்த்தை கேட்க வரல ஆண்டவரே, உங்கள் வார்த்தை தான் ஆண்டவரே, நீங்கள் தான் உங்களோட பேசுன ஆண்டவரே. இப்படி காலிலேருந்து ராத்திரி வரைக்கும் குட்டி போட்ட பூனை மாதிரி இருப்பேன். ஆனால் அப்படி ஒரு காலத்தில் இருந்தீங்களா? இல்லைங்க, இன்னைக்கும் இருக்கிறேங்க. என் நிலைமையை எடுங்க, என் மனைவி நிலைமையை பாருங்க. எனக்கு கோபம் வந்தால் சத்தம் உயரும். ஏன்னா எனக்கு இயற்கையாகவே எனக்கு கொஞ்சம் சத்தம் உயரும். நான் உயர்ந்தா எங்கள் மனைவி கை காலெல்லாம் கட 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 கடன்னு, ஏன்னா அவங்க கோபம் ரொம்ப வந்தால் அடக்கி பேசுவாங்க. பெண்ணிட்டானா நம்ம கத்திருவோம் இல்லை, அப்படி அவங்களுக்கு ஆரம்பத்தில் ஐயோ ஏசப்பா, நான் வேற இந்த நீதி அரசன், எனக்கு அநியாயம் அப்பா. சில நேரத்தில் எப்படி இறங்கி போறது? சரி, மனைவியோட சந்தோஷம் இல்லைன்னா ஊழியத்தை எப்படி பண்றது? சில பேர் அப்படி பண்றாங்க. அது என்னால பரலோகத்துக்கு போய் தான் கேட்பேன், எப்படியா மனைவியோட சண்டை போட்டுட்டு இவர் பிரசங்கத்தை பேசினாரு, அதை நீங்களும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்களே. கர்த்தருக்கு முன்னால சொல்றேன், என் ஒய்ஃப் அழுதாங்கன்னா நான் பிரசங்கத்தை கேன்சல் பண்ணுவேனே தவிர பிரசங்கத்துக்கு போக மாட்டேன். ஆரம்பத்தில் என்னுடைய காதல் மொழி அவங்களுக்கு கடிப்பு மொழியா இருக்கும். அவங்க நல்லா பேசுறது எனக்கு இருக்கும். ஏன்னா மேற்குக்கும் கிழக்குக்கும் உண்மையிலே சொல்றேன், நான் அதெல்லாம் புத்தகமே எழுதலாம். உடனே அண்ணன் பாவம்னாதுங்க, அண்ணியும் பாவம். ஏன்னா நானும் ஒரு செலிபிரிட்டியில், தலைவன்ல, எல்லாரையும் கத்துனவன்ல, நானும் கொஞ்சம் அப்பா. ஒரு நாள் எப்படி ஆண்டவரே இதை சமாதானம் படுத்துறது? நான் என்னை பற்றி எனக்குள்ள ஒரு எண்ணம், எந்த மனிதனையும் கன்வின்ஸ் பண்ண முடியும்.
அவங்கள அக்செப்ட் பண்ண வைக்க முடியும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். ஆனால் என் மனைவி கிட்ட இன்னைக்கு வரைக்கும் பார்த்துட்டேன், அவங்கள கன்வின்ஸ் பண்ண எனக்கு கிருபை கிடையாது. அதனால் என்ன பண்ணுவேன், என்னைக்கு எங்களுக்குள்ள பிரச்சனை வருதோ அன்றைக்கி தான் ரொம்ப சூப்பராக ஆவிக்குள்ளே போயிடுவேன். சந்தாரப்பா எல்லாரும் கத்துறோம். ஒரு நாள் ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், ஏன்னா அவங்க அங்கே இருக்கிறாங்க, நான் இங்கே இருக்கிறேன். அவங்களுக்கு நான் இல்லைன்னா இந்த உலகமே இல்லை. ஃப்ரெண்டா, அப்பாவா, அம்மாவா, யார் எனக்கா? அவங்க பண்ணத்தான் தப்பு. நிறைய நேரத்தில் அவங்களுக்கு அது தப்புன்னு தெரியாது தான் பண்ணுவாங்க. ஏன்னா இந்தியர்களுக்கு தான் தப்பு, அவங்களுக்கு தப்பு கிடையாது. அவங்க இதுக்கு எப்படி கோவம்னு நினைப்பாங்க. எனக்கு இதுக்கு கோவப்படாமல் வேற எதுக்கு கோவப்படுறது? அப்பா ஒரு நாள் அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டே இருக்கிறேன், பட்டுன்னு ஒரு தரிசனம். அந்த தரிசனத்தில் ஆப்பிள் பழத்தை எடுத்து நான் கத்தி அப்படியே வெட்டி வெட்டி ஹார்ட் மாதிரி வச்சு கொண்டு போய் கொடுக்குற மாதிரி பார்த்தேன். அப்பா இந்த தரிசனத்துக்கு ஸ்தோத்திரம்னு ஒரு ஆப்பிளை எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி அப்படி கொடுத்தேன். அவ்வளோதாங்க, எல்லாம் மறந்துச்சு, வந்து கட்டி பிடிச்சிட்டாங்க. தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினால கட்டளையிட்டாதான் நடக்கும். சில ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பார்க்கிறேன், கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆனாலும் அதே மெத்தடு, அந்த அம்மாவும் அதே மெத்தடு. கடைசியில் ஹெப்பா இவன் மாற மாட்டான், இவங்க அவன் மாற மாட்டான், ஏதோ வாழ்ந்து தொலை. சும்மா தெரிந்து கொள்ள. ஏன்னா அங்கே தெரிந்து கொள்ளனா என்னங்க, A to Z தெரிஞ்ச ஆளு, கூடவே இருக்கிற ஆளு, அவங்களுக்கு பரிசுத்தாவினாலே கட்டளை. எவ்வளோ நம்ம பரிசுத்தாவியை சாஞ்சிக்கணும்னு சொல்லுங்க, கொஞ்சம் சொல்லி பாருங்க. எவ்வளோ நீங்க அந்நிய பாஷை பேசணும்னு நினைச்சு பாருங்க. கத்தருக்கு முன்னால சொல்றேன், எனக்கு க்ளோஸா இருக்கிறவங்கள மாத்துறதுக்கே நான் 2 மணி நேரம் அந்நிய பாஷை பேசுவேன். புல்பிட்டுக்கு மட்டும் இல்லை. ஊழியம் என்பது புல்பிட்டில் அல்ல, புல்பிட்டில் இருந்து இறங்கின பிறகுதான் ஊழியம். உயிரோட எழுந்த பிறகு கூட 40 நாளாலும் 2வது வசனம் எடுக்க, வேகமா வேகமா வேகமா. அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். எல்லாரும் சொல்லுங்க, அவர் ஊழியம் தொடங்கினதுல இருந்து கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. அவர் ஊழியம் தொடங்கினதிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் ஃபர்ஸ்ட் செய்யவும், முதல்ல செய்யவும், பிறகு உபதேசிக்கவும். எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க, என் வாழ்க்கையில ஆண்டவரே, உபதேசம் 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 இல்ல ஆண்டவரே, மன்னிங்க ஆண்டவரே, செய்யவும் உபதேசிக்கவும். வரல வைங்க, செய்யவும் உபதேசிக்கவும், செய்யவும் உபதேசிக்கவும். ஆண்டவருக்கு எது ஃபர்ஸ்டா இருந்துச்சு? செய்யவும். என்ன செய்ய? அற்புத அடையாளம். இப்ப இயேசுவை விட நீங்க பிரம்மாண்ட போதகரா? இயேசுவை விட இயேசு வார்த்தை மாம்சமானவர். இயேசு அந்த உருவத்தை பார்த்தீங்கன்னா வெறும் வசனம் அப்படியே மாம்சம் ஆயிடுச்சு. அவரே செய்து காட்டி உபதேசம் பண்ணும்போது நம்ம ஆட்கள் இதை 2ஐயும் விவாகரத்து பண்ற மாதிரி பண்ணிட்டு, எனக்கு உபதேச அழைப்பு, அவர்களுக்கு அற்புத அழைப்பு. அதுல சில பிரசங்கியாரு செய்ய தெரியாது இல்ல, அதனால செய்யறவங்க எல்லாம் திட்டுவாங்க. ஏன்னா அற்புதன்றதுக்கு ஓடுற, வசனத்துக்கு வா. அத சொல்ற ஆளு அற்புதம் செய்து சொன்னா பரவாயில்ல. ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு, அற்புத அடையாளங்கள் நடக்காததுக்கு காரணம் என் ஊழியர்களே அற்புதத்தை விட முக்கியம், அற்புதம் முக்கியம் அல்ல அப்படின்னு எப்படியோ சொல்லிட்டாங்க. அதுல இருந்து நீங்க மனம் திரும்புங்க, ஆண்டவர் அற்புதங்களை மறுபடியும் செய்ய போற. நீங்க என்னன்னா பேசுங்க. ஒரு ஆள் உங்க ஊருக்கு வரட்டும், அற்புதம் பயங்கரம் நடக்கட்டும், கண்ணெல்லாம் தெரியட்டும், உங்க சபையில இருக்கிற அத்தனை பேரும் ஓடுவான். நீங்க என்னன்னா சொல்லுங்க, அற்புதங்களுக்கு பின்னால் ஓடாதீர்கள். தேங்க்யூ பாஸ்டர், நாங்க போய் பார்த்துட்டு வந்துடுறோம்.
இன்னொரு ப்ராஃபஸ் சொல்லட்டா வேண்டாமா? சீக்கிரத்தில் அற்புதம் இல்லாத சபைகள் காலியாக போகிறது, ஊழியங்களும் காலியாக. கேரளா எப்படி தெரியுமா? கேரளா நானும் பார்த்துன்னுக்கிறேன். எத்தனையோ பேரை நான் பயிற்சி கொடுக்குறேன். 1 மாதம் ஸ்கூலு, 3 மாதம் ஸ்கூலுன்னு. ஆனால் கேரளாவுக்கு போனவங்க மட்டும் உடனே பேர் கூப்பிட்டு சொல்கிறாங்க, யார் அந்த சுசீலா? உடனே உனக்கு இத்தனை வீடு இருக்கு, இத்தனை தென்னை மரம் இருக்கு. தென்னை மரத்தெல்லாம் அக்குரேட்டாக சொல்லுவாங்க. அப்போ நான் யோசித்தேன், ஏன் அது தமிழ்காரங்கள் தான் நம்ம ட்ரெயின் பண்ணுறோம். அப்போ ஒரு ஊழியக்காரரு, எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு பெரிய ஃபேமஸ் மலையாளத்தில், அவர் சொன்னார், அண்ணா மலையாளத்தில் அற்புத அடையாளம் இல்லைன்னா உங்களை கூப்பிடுறதுக்கே ஆள் கிடையாது. யாராவது கூப்பிட்டா அவர் பேரை விட்டு கூப்பிடுவாரா? எனக்கு என்னன்னா, என் பேரை விட்டு நீங்க கூப்பிட்டாதான் எனக்கு தெரியுமா? என் பேரு எனக்கே தெரியும். என் போன் நம்பரை நீங்க தரீங்க, அது எதுக்கு எனக்கு? அப்படிதான் நம்ம எல்லாரும் சொல்லுவோம். ஐயா, மனிதனுக்குள்ள அற்புத அடையாளங்கள் மேல கர்த்தரே அந்த ஆசையை உண்டு பண்ணி இருக்கிறாரு. அதை நீ திருப்தி ஆக்கலன்னா யார் செய்யறானோ அங்க ஓட போறேன். வர்ஷிப்பருங்களுக்கு கூட சொல்றேன், பாடும்போதே அற்புத அடையாளம் நடக்கிற வர்ஷிப்ப ஃபேமஸ் ஆக போறாங்க. miracles are not optional. அற்புதம் இருந்தா நல்லது, இல்லைனாலும் நல்லது. இது வரைக்கும் இனி வர நாட்களிலே அற்புத அடையாளங்கள் இல்லாட்டா இந்தியா அவுட். உபதேசிக்கிறீங்களா? வெரி குட், மிரக்கலை கூடவே பண்ணுங்க. எவாஞ்சலிஸ்டா? வெரி குட், பிலிப்பு ஒருத்தன் தான் எவாஞ்சலிஸ்ட். அநேக பிசாசுகள், திமிர்வாதக்காரர்கள், அநேக அப்போஸ்தலர்கள்னா அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள் என்னடானா அற்புத அடையாளங்கள். ஒரு தீர்க்கதரிசினா செத்தவனை எழுப்பணும். அண்ணா இதெல்லாம் என்ன நான் வரப்போகுது. நான் ஒரு தீர்க்கதரிசின்றது உண்மையானா அப்படி ஒரு நாள் வரப்போகுது. சபை 2ஆ பிரிய போகுது. அற்புதங்களை எதிர்த்து பேசுற ஒரு கூட்டம், அற்புதங்கள் குழந்தை மாதிரி இறங்குற ஒரு கூட்டம். அதுல தான் சபை விறுவிறுன்னு வளரும், விறுவிறுன்னு வளரும். மனசுல வச்சுக்கொள்ளுங்க. எல்லாரும் சொல்லுங்க, செய்யவும் செய்யவும் உபதேசிக்கவும் உபதேசிக்கவும் தொடங்கினார் இயேசு. தொடங்கினார் இயேசு. இருங்க, செய்யவும் செய்யவும் உபதேசிக்கவும் உபதேசிக்கவும் தொடங்கினார் இயேசு. தொடங்கினார் இயேசு. தொடர்ந்தார்கள் அப்போஸ்தலர்கள். தொடர்ந்தார்கள் அப்போஸ்தலர்கள். முடிக்க போகிறவர்கள் கடைசி கால, முடிக்க போகிற கடைசி கால சந்ததி. ஆமென். போங்க, பைபிளை எடுத்துக்குங்க. 10 நாள் யாரையும் பார்க்காதீங்க. செத்தா பரவாயில்ல, சாகிறதுக்கு முன்னால யாராவது எழுப்பி செத்துருங்க. அதை பார்த்து அந்த ஊரே வரும், நீங்க பரலோகத்துக்கு போயிடுங்க. இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் யார் உங்களுக்கு தர? அழகான டிப்ஸை தரேன். நீங்க எவ்வளவு நாள் பாஸ் பண்ணுமோ பண்ணுங்க. ஒரு ஆளை உயிரோட எழுப்பிடுங்க, அந்த ஊரே வரும், நீங்க போயிடுங்க. எதுக்குங்க உயிரோட இருக்கிறது? நாட்டை மாற்றதானே, உலகத்தை மாற்றதானே. ஒரு கங்கணம் கட்டுங்க, வெறி கட்டுங்க. 80 வயசுல கத்தரு, மோசே உன் கையில இருக்கிறது என்னன்னாரு? ஒரு கோலுன்னா போடுனாரு, பாம்பாயிடுச்சு. நம்பனா கோலை போட்டு பாம்பு வந்தால் அது ஒரு கள்ள உபதேசம். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். கோலை போட்டு பாம்பு வருவது வேதத்தில் இருக்கிறதா? ஐயோ, இதை கேட்கும் போது எனக்கு வருது பாருங்க கோபம். வேதத்தில் இருக்கிறதா, வேதத்தில் இருக்கிறதான்னு இது எல்லாம் இங்க இருக்கா? ஐயோ 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 ஐயோ. எங்க ஒரு நாள் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆப்பிரிக்காவில் சில பேர் வராரு, கையில் பேக்ல என்ன உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறாரு. டாலர் வர வைக்கட்டான்னாரு. இயேசுவின் நாமத்தினால உடனே டாலர் இவ்வளவு பெரிய நோட்டு உள்ள இருக்கு. அந்த அம்மா கத்துது, ஆயிரக்கணக்கான மக்கள் கத்துறாங்க. அப்ப நான் என்ன பண்ணேன்,
50 வருஷத்துக்கு மேலே ஊழியம் செய்துட்டு இன்னும் என் ஹார்ட் எப்படி சிம்பிளாக வச்சுன்னுக்கிறேன் பாருங்க. உடனே அந்த யூடியூப் போட்டு இந்த ஆப்பிரிக்கர்கள் பணத்தை வர்த்திக்க பண்ணுகிறார்கள், இது சாத்தானுடைய தந்திரம், அப்படி சொல்லலை. அழுத, ஆண்டவரே இப்படி அற்புதங்கள் நடக்கணும் ஆண்டவரே. 5 அப்பத்தை எடுத்து 5000 பேருக்கு கொடுத்து 12 கூட நிறைச்சிங்கல்ல, அந்த மாதிரி நடக்கணும் ஆண்டவரே, நடக்கணும் ஆண்டவரே. இந்த காசை நீங்க மல்டிப்ளை பண்ண முடியாதா ஆண்டவரே? மீன் வயிற்றுக்குள்ள ஒரு பொண்ணு நகையை வச்சிங்களே ஆண்டவரே. அழுத. யூடியூப்ல பார்த்தா சென்னையிலிருந்து ஒரு உபதேசம் வருகிறது. பிரதர் தினகரன், டிஜிஎஸ் தினகரன், அவர் வாயால சொன்னதை நான் கேட்டேன். அடுத்த நாள் ஈஸ்டர், மனைவி, இவர் ஊழியமே பண்ணிட்டு வருவார், பேங்க்ல போய் எல்லாம் வர்றாரு. அவங்க மனைவி அப்படியே சோகம். என்னம்மா சோகமா இருக்கிறேன்னா, உங்களுக்கு தான் உலகமே தெரியாதே, நாளைக்கு ஈஸ்டருங்க, நம்ம பிள்ளைங்களுக்கு துணி வாங்கி போடுறதுக்கு இல்லையே, அதை யோசிச்சிங்களா? ஊழியம்னு போயினுங்களே, நாளைக்கு எல்லாரும் சர்ச்சுக்கு போட்டு வருவாங்கல்ல. பிரதர் தினகரன் சொல்லி நான் கேட்டதை சொல்றேன். உடனே போய் அழுதாராம், ஆண்டவரே நான் உங்களுடைய ஊழியம் பண்றேன், நாளைக்கு என் பிள்ளைங்க நல்லா ட்ரெஸ் பண்ணணும் இல்லை, ஆண்டவரே அந்த பெட்டியை போய் பாருன்னாராம். அவர் சொன்னாரா, அதுதான் இரும்பு பெட்டி, அதில் கொஞ்சம் கந்த துணி இருக்கும், அதை போய் என்ன பார்க்கறது, போ. இவர் போயிருக்காரு. ஒரு ஏஞ்சல் சொல்லிக்கிறான். இப்பெல்லாம் நம்ம ஒரு ஏஞ்சல் வந்தானா கள்ள உபதேசம். உங்களை எல்லாரையும் நான் கெஞ்சி கேட்கிறேன், அந்த மாதிரி சொல்றத நிறுத்துங்க. அதுவே அற்புத அடையாளங்களை இந்தியாவில் உலகத்தில் நிறுத்திடுச்சு. இன்னொன்னு சொல்றேன், பெந்தெக்கோஸ்தே இயக்கத்தை கர்த்தர் எழுப்புனதே பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களை வெளிப்படுத்தத்தான். எல்லாரும் என் பின்னால சொல்லுங்க, பெந்தெக்கோஸ்தே சபையை கர்த்தர் எழுப்புனதுக்கு காரணமே ஆவியானவருடைய வரங்கள், அற்புத அடையாளங்கள், தேவ தூதருடைய தரிசனம், இயேசுவின் தரிசனம். இதுக்குதான் பெந்தெக்கோஸ்தே சபையே. ஆனா இன்னைக்கு அற்புதத்தை கத்தோலிக்கர்கள் நம்புவாங்க, லுத்தரன் நம்புவாங்க, பெந்தெக்கோஸ்தேக்காரன் தான் எதிர்ப்பாங்க. பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு துக்கப்பட்டிருப்பார் பாருங்க. நான் எத்தனையோ அற்புதங்கள் மற்றவங்க செய்யும் போது என் பைபிளுக்கு எனக்கு விளங்காது. ஆனா நான் சொல்லுவேன், ஐயா ஏன் நான் படிச்சது தான் அற்புதம் அல்ல ஐயா, நான் அதை பற்றி வாயை திறக்க மாட்டேன் ஐயா. நான் சொல்றது வழக்கம். உனக்கு அந்த அற்புதம் புரியலையா, ஒன்னே ஒண்ணு செய், வாய் மூடு, வாயை திறந்து சொல்லிடாத. இளைஞர்களே உங்களோட சொல்றேன், வயதானவங்கள நீங்க இளைஞர்களா ஆயிடுங்க. கர்த்தர் அப்படி செய்ய போறாரு, அற்புதங்களை செய்ய போறாரு. நீங்க உட்கார்ந்து இருக்கிற ஜெயில் திடீர்னு திறக்கும். இங்க பாருங்க, நெக்ஸ்ட் வாசனை வாங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி. இருங்க, கண்டு விசுவாசிக்கிறதை விட, எல்லாரும் சொல்லுங்க, கண்டு விசுவாசிக்கிறதை விட காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆனா எத்தனை நாள் வந்து தரிசனமானாரு? 40 நாட்கள். இயேசு தரிசனம் ஆவாரா? ஆவார். பேதுருக்கு தரிசனம் ஆனாரா? ஆனார். பவுலுக்கு ஞான திருஷ்டி கொடுத்தாரா? கொடுத்தார். இயேசு பவுலுக்கு பக்கத்துல வந்து நின்னாரா? நின்றார். இன்று அதை செய்வாரா? செய்வார். எதிர்பார்க்கறீங்களா? ஆம். கேட்கறீங்களா? ஜெபம் பண்றீங்களா? நம்ம கேட்கறதே இல்லையே. அதெல்லாம் நைஸா பைபிள் அப்படியே ஓடிடுறோமே. அற்புதங்கள் வரணும்னா சில பேர் சொல்லுவீங்க, அண்ணா நாங்க எவ்வளவோ அற்புதங்களுக்கு ஜெபம் பண்ணோம், நடக்கலன்னா அதான் விட்டா எண்ணுவீங்க. அற்புதங்கள் ஜெபம் பண்ணா வராது. ஒரு நாள் ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. நான் ஒரு நாள் கேட்டேன், ஆண்டவரே நான் தீர்க்க தரிசனமா பேசுறேன், ஹீலிங் நடக்கலையே ஆண்டவரே. ஒரு நாள் போயின்னுக்கிறேன் வட இந்தியாவில் சைக்கிள்ல. அப்ப ஆண்டவர் என்கிட்ட கேளுங்கள் கொடுக்கப்படும். நான் சொன்னேன், கேட்டனே. அப்புறம் சொன்னார் ஆண்டவர், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். இந்த வசனம் தான் எல்லாருக்குமே தெரியும். கேளுங்கள் கொள்ளப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். சந்திரபாபே பாடிட்டாரே.
இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனத்தை கேட்க சொல்லி விடல, தேட சொன்னேன். நீ எதை கேட்கிறியோ, அற்புதங்களை கேட்கிறியா? அற்புதங்களை பத்தி ஆதி ஆகமத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் படி, அதற்காக உபவாசம் பண்ணு, அதுல கைய வை, அது நடக்கட்டும்னு கேளு. மூணாவது, தட்டு, ஆக்ஷன்ல இறங்கு. இந்த வார்த்தையை யாருக்கு சொல்றேன்னு தெரியல. செத்து போன உங்க ஊழியம் 1000 மடங்கு பெருகும். நீங்க அற்புத அடையாளங்களுக்குள்ள வந்துட்டா பாருங்க. 40 நாளும் தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். எல்லாரையும் சத்தமா சொல்லுங்க, அநேகம் அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே. திருஷ்டாந்தனா என்ன பாஸ்டர்? அது ஓல்டு தமிழ். நிரூபணமா? நிரூபிக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, அநேக நிரூபணத்தை காட்டி, நிறைய ப்ரூஃப் காட்டி உயிரோடு இருக்கிறவராக சீஷர்களுக்கு காண்பித்தார். நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க, இது அவசியமா? எல்லாரும் சொல்லுங்க, இது அவசியமா? நான் உண்மையா சொல்லட்டா, இதை பேசணும்னே நினைக்கல. எனக்கு என்ன தெரியும்னா, இந்த நாளுக்கு பிறகு நீங்க வீட்டுக்கு போன பிறகு பலருடைய ஊழியத்துல அற்புத அடையாளங்கள் நடக்கும். கெட் ரெடி. அப்ப நான் ஒரு யோசிக்கிறேன், இந்த சீஷர்கள் இயேசுவின் அற்புதத்தை பார்க்கவே இல்லையா? நிறைய பார்த்தாங்களா? யோவான் சொல்றாரு, அவர் இந்த 3 வருஷத்துல செய்த அற்புதத்தை புத்தகமா எழுதுனா இந்த உலகமெல்லாம் நிறைச்சாலும் அவ்வளவு அற்புதத்தை பார்த்தாருல்ல? ஆமா தானேன்னு சொல்லுங்க. அவ்வளவு அற்புதம் செய்தார்ல. 4 நாள் செத்த பணத்தை எழுப்பினார்ல. ஒரு முறை ஆண்டவர் எழும்பி, டேய் நான் எழும்பிட்டேன்னா போதாதா? போதாதா? ஒரு முறை காட்டினா போதுமா போதாதா? ஏங்க 40 நாள் காட்டினாரு? நீங்க சொல்லுங்க பிரதர் ஜெபராஜ். 40 நாள் திரும்ப வந்து மீன் பொரிச்சு கொடுத்து சாப்பிட வைக்கிறார். அவசியமா? எல்லாரும் என் பின்னால சொல்லுங்க. ஆயிரக்கணக்கான அற்புதங்களை பார்த்த அந்த சீஷர்களுக்கு உயிரோடு எழும்பின பிறகும் 40 நாள் திரும்ப ப்ரூஃப் மேல ப்ரூஃப் கொடுத்து அவங்களை எழுப்பினாரு. நமக்கு எந்த அளவு அற்புதங்கள் தேவை? எஸ் ஆர் நோ? எஸ். இந்த தேசத்துக்கு தேவையா இல்லையா? தேவை. இவ்வளவு அற்புதங்களை பட்சவனுக்கே நான் உயிரோடு இருக்கிறத இயேசு 40 நாள் காட்டினாரு. ஒண்ணுமே இல்லாத இந்த நாட்டுக்கு வேணுமா வேண்டாமா? வேண்டும். இயேசுவே, எல்லாரும் சொல்லுங்க, ஐயா. அற்புத அடையாளங்கள் இல்லாம இந்தியாவுக்கு விமோசனம் இல்ல. எந்த நாட்டுக்கும் இல்ல ஆண்டவர். மைண்ட் சேஞ்ச் ஆகுதா உங்களுக்கு? ஏங்க, சீஷர்களுக்கு நான் ஓப்பனா சொல்லட்டா வேண்டாமா? ரொம்ப நாள் நீங்க மிரக்கல் பார்க்கலன்னா நீங்க பேக் ஸ்லைட் ஆயிடுவீங்க. சில பேர் சொல்றாங்க, பேக் ஸ்லைட் தான் வெளியே தெரியாது அண்ணா. ஆமாங்க, உங்களுக்கு இப்ப ஃபெய்த்தே வராது. ஒரு நோயின் ஒண்ணு, டாக்டர் எங்கே தேடுவேன், எங்கே தேடுவேன், அப்பல்லோ தேடுவேன், நான் அரச தேடுவேன். ஓடுறேன் இல்ல,
அந்த அளவுக்கு எல்லாம் பேக் ஸ்லைட் ஆயிட்டோம்ல. திருச்சபை பேக் ஸ்லைடிங்கா இருக்கா இல்லையா ஐயா? ஒட்டு மொத்தமா அற்புதங்கள் எங்க இல்லையோ அங்க பின்மாற்றம் வரும். இன்னைக்கு நான் உங்களுக்கு அஸ்திபாரத்தை போடுறேன். எல்லாரும் என் வாயை திறந்து சொல்லுங்க. அற்புத அடையாளங்கள் இல்லை என்றால் திருச்சபையும் ஊழியர்களும் பின்வாங்கி விட்டார்கள் என்பது சத்தியம். கிதியோன் சொல்லுவான், அற்புதங்கள் எல்லாம் எங்கே? நீர் எங்களை கைவிட்டது ஏன்? அற்புதம் இல்லைன்னா என்னவா? அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்க அண்ணா? நான் உங்களை ஆயத்தம் பண்றேன், என்னையும் உங்களோட சேர்த்துக்கிறேன். ஒவ்வொரு நாளும் இப்ப நான் கதறேன், அற்புதங்களை படிக்கும் போதெல்லாம் அழுவுறேன். இது இல்லாத வேற ஒரு வழி இருக்கிறதா எனக்கு தெரியல. ஏதோ உங்களுக்கு ஒரு சபை இருக்கு, காணிக்க ஒழுங்கா வருது, உங்களுக்கு உங்க பிள்ளைகளுக்கு போதும், அதுலயே நீங்க போய் செத்தலாம். ஆனா நாடு மாறவே மாறாது. இனிமேல் நீங்க பேசவாத ஆரம்பிங்க. ஆனா எப்பவுமே இத பிரசங்கம் பண்ணதான் ஆசை வரும். ஆசை வரதான் அற்புதங்கள் வரும். எப்பவுமே நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்களோ அதை பேசிக்கிட்டே இருங்க. இயேசுவை தரிசிப்பது சாத்தியம், இதையே பேசிக்கிட்டு இருங்க. உங்க தலைமையில அடிச்சு சொல்றேன், ஒரு நாள் இயேசு உங்க வீட்டுக்குள்ளே வருவார். முடியுமா? எல்லாரும் சொல்லுங்க, முடியுமா? முடியும். இது உங்கள் மேல் கர்த்தர் வச்ச அழைப்பு. இந்த அழைப்புக்குள்ள நீங்க வந்துட்டீங்க, நீங்க தான் நாடுகளை மாத்திருவீங்க. கணவன் மனைவியா ஜெபம் பண்ணுவீங்களா? பைபிள் டீச்சிங் எல்லாம் திருப்தி அடையாதுங்க. இப்ப நம்மெல்லாம் யாரு வந்தாலும் எதுவுமே எதிர்பார்க்கறதில்ல. நல்லா பிரசங்கம் பண்ணாரு, போயின்னு இருக்க வேண்டியது. அதான் இயேசு மாத்த போறாரு, ஒரு தலைமுறையை எழுப்ப போறாரு. அந்த தலைமுறை எதிலும் திருப்தி அடையாது. கர்த்தருடைய வல்லமையை காட்ட துடிங்க. அடுத்த வசனம் வாங்க. அடுத்த அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் பொழுது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். யோவான் எப்படி ஞானஸ்நானம் கொடுத்தான்? எப்படி தெளிச்சானா, முக்குனானா? ஏன் எப்படி தெரியும் உங்களுக்கு? அதுக்கு அங்கே தண்ணீர். பெந்தகோஸ்தலர்களுக்கு இது தெரியாதா? இந்த முக்குனான்றத நீங்க சொல்லி முக்கி சொல்ற மாதிரி இந்த உலகத்துல யார் இருக்கிறா? பட்ட உரிச்சாச்சா? ஒரு ஆளை முக்கி விட்டீங்கன்னா நீங்க ஒரு முக்கியமா என்னமோ நடந்த மாதிரி. அதாவது எப்படி தண்ணிக்குள்ள முக்கி எடுத்தோமோ அது மாதிரி கர்த்தர். என்ன கேட்குறீங்களா இல்லையா? கொஞ்சம் சொல்லுங்க. சிலருடைய முகம் அப்படியே இருக்கு, என்னானே தெரியல. எனக்கு உங்களை பத்தி கவலை இல்லை, உங்க சபையை பத்தி கவலையா இருக்கு. கர்த்தர் உங்கள் சபைகளை உங்கள் கையிலிருந்து விடுவிப்பாராக. நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். தண்ணி உள்ள முக்கி அப்படி எழுந்திருக்கும் போதுங்க தலையில இருந்து கால் வரைக்கும் வரும். அது மாதிரி பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஒன்னே ஒண்ணு சொல்றேன், மிரக்கல் நடக்கணும்னா ஒரே வழி, உங்களை அப்படியே தூக்கி ஹோலி ஸ்பிரிட்டுக்குள்ள முக்கி, ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்குள்ள முக்கி, நீங்க அவருக்குள்ள முக்கி, அவரு உங்களுக்குள்ள முக்கி, நீங்களும் அவரும் ஒரே ஆவி, ஒரே நினைவு, ஒரே வார்த்தை, ஒரே அப்படி வந்துட்டா இந்தியாவில் அற்புத அடையாளங்கள் நடந்துவிடும். காலா காஹா அந்நிய பாஷை பேசுங்க. ஹாராபா ராலா யோ பாபா ஹத்தலரா ஹத்தோ ஏ யரலரலர ஹத்தோ கிளாப்லோ கிளாதரா. ஒரு டைம் இருக்குங்க,
ஒரு டைம் இருக்கும், நானே இந்த ப்ராஃபட்டிக்கா பேசும்போது நான் இங்க ரூம்ல எப்படி நிரம்புவேன்னு உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு ஓப்பனா சொல்றேன், நான் ஒரு மெசேஜுக்கு டைம் ப்ரிப்பேர் பண்றது ரொம்ப 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 குறைவு. ஆனா ஒரு மெசேஜுக்கு முன்னால ஆவியில நிரம்புறதுக்காக குறைஞ்சபட்சம் ஒரு 3 மணி நேரம் அந்நிய பாஷை பேசுவேன். 3 மணி நேரம் இல்ல, சில வேளை இல்லை, எனக்கு தெரியும் பிரேக் த்ரூ வரல, 4 மணி நேரம் பேசுவேன், 5 மணி நேரம் பேசுவேன். அதை நான் எப்ப தொடங்கணும், இன்றைக்கும் அதை ஃபாலோ பண்றேன். அதனாலதான் என் கூட்டங்களில் நடக்கிற அற்புதங்கள் உங்களுக்கு தெரியாது. நாங்கள் அதை வெளிப்படுத்துறதே இல்லை. ஒரு பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டு கண்ணில் தண்ணியே வராது. கண்ணில் தானே தண்ணி வராது, மூக்கில் வரும். ஒரு நாள் நான் திடீர்னு அழுவுறேன். சில நேரத்தில் எனக்குள்ள இருந்து ஆவியான ஒரு பீரியடும் போது அழுதுகிட்டே இருப்பேன். எல்லாரும் அழுவோம், சாவு வீடு மாதிரி. அப்படி அழுதுகிட்டே இருக்கிறேன். தடால்னு அந்த பையன் பார்க்கறான், கண்ணில் தண்ணி கொட்டுது. என்னடானா இந்த பிளாக் ரிமூவ் ஆகி மூக்கில் இருந்து வர தண்ணி கல்லுல. ஒரு முறை ராஜமுந்திரில் பேசிக்கின்னு அற்புதம் பத்தியே பேசிக்கிட்டே இருக்கிறேன். திடீர்னு அங்கே என்னை கூப்பிட்டு அவர் ஓடி வர்றாரு. என்னடான்னா அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி கண்ணுக்குள்ள கல்லுகள்லாம் பொத்து எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. ஒன்று எடுக்க முடியல, அதை அப்படியே உள்ள விட்டுருங்க, அதை எடுத்தா கண்ணு போயிடும்னு. நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். எசேக்கியேலினுடைய 47 ரிவர் தேவாலயத்திலிருந்து ஒரு ஆறு வந்துச்சு. பொத்துன்னு அந்த கல்லு கீழே விழுந்து அவர் ஒரு பேப்பர்ல சுத்திக்கிட்டு ஓடி வந்தார். நான் ஏன் இதுல முழு கவனம் செலுத்தலைன்னா, நான் சொல்லுவேன், இது மெடிக்கல் காலேஜ் பெறாக்கா. நாங்க வியாதிகளை சுகமாக்குறவங்க இல்ல, வியாதிகளை சுகமாக்குகிறவர்களை உற்பத்தி செய்கிறவர்கள். எத்தனையோ நான் அப்படி பார்த்திருக்கிறேன். பாஸ்டே பார்த்திருப்பார். நான் ஹீலிங் பிரேயர் பண்ணோம், எத்தனை வரும்னு அவர் பார்த்திருக்கிறாரு. அதாவது நீங்க எதை விரும்புறீங்களோ அதை அறுப்பீங்க, எதை விதைக்கிறீங்களோ. அற்புதங்களை பற்றியே விதைங்க, அற்புதங்களை அறுவடை செய்வீர்கள். நீங்களாம் அற்புதங்களை பத்தி பிரசங்கம் பண்றீங்க. 5 அப்பம் இதை குறிக்கும், 2 அப்பம் மீன் இதை குறிக்கும். எதையும் குறிக்கல, நீங்க அதை செய்யணும்னு குறிக்குது. ஒரு குஷ்டரோகி வந்தான். அந்த குஷ்டரோகம் என்பது பாவத்தை குறிக்கும். சொல்லாதீங்க, குஷ்டரோகத்தை தான் குறிக்கும். அதாவதுங்க, பைபிள்ல அற்புதங்கள் எதுக்கு இருக்குன்னா, நான் தொடங்கினப்பா, நீ அதை தொடரப்பா. அடுத்த சண்டே சர்வீஸ்க்கு ஒரு வாரம் பூரா மிரக்கலை பண்ணுங்க. கடைசி நாள் வியாதியெல்லாம் எழும்புன்னு சொல்லுங்க, கட்டளையிடுங்கள். சபைக்கு கர்த்தர் உங்களை தலைவன் ஆக்கி இருந்தால் நீங்க ஜெபிக்கும் போது ஏதாவது நடக்கும். நான் என்ன சொல்றேன்னா, போல்டா இறங்குங்க ஐயா, போல்டா இறங்குங்க ஐயா. ஜெபம் பண்ணிக்கிட்டே நிக்காதீங்க ஐயா, ஜெபம் பண்ணிக்கிட்டே நிக்காதீங்க. ஒரு ஆறு ஓடுது, கத்தாவே சிவந்த சமுத்திரத்தை பிளந்தீரே, இந்த ஆற்றை நிரப்ப இந்த திறந்தடம் கத்தாவே அப்படின்னு 10 வருஷமா கத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்றது? போங்க, அடிச்சுக்கிட்டு போனா போட்டோம். அப்புறம் ஒரு தேவ தூத உங்களை பிடிச்சி எடுத்துட்டு வரட்டும். நீங்க ஒரு அற்புதம் நடந்து நீங்க அட்டம் பண்ணி ஃபெயில் ஆயிட்டா பரலோகத்துல இருக்கிற ஆண்டவர் பூரிச்சிருவார். என் பையன் அட்டம் பண்ண போதையா. உங்க பிள்ளை முதல் முறை நடக்கும் போது அப்படி இப்படி காலை வச்ச உடனே ஓடிச்சு இல்ல, சொல்லுங்க, அப்படி தப்புன்னு விழுந்துச்சு. அது உங்களுக்கு அந்த நாளை நினைச்சா எப்படி இருக்கு? அந்த நாள் அட்டம் அடிச்சா உங்களுக்கு ஒரு ஜாய் வருதா இல்லையா? அட்டம் அடிங்கய்யா. 15 வயசுல ஒரு ஏஏ ஆலன் ஒரு மிரக்கல் ஒர்க்கர், அந்த புக்கை படிச்சுட்டேன். காலேஜ் படிச்சுங்கிறேன், 16 என்னமோ. அப்பா அதை படித்தேன். அவர் மிரக்கல்லாம் எழுதுறாரு. மிரக்கல் வேணும்னா இந்த மாதிரி மிரக்கல் செய்யறவங்க புஸ்தகத்தை படிங்க, யூடியூப்ல போங்க. அண்ணா அவர் கள்ள உபதேசியா இருந்தா என்ன பண்றதுன்னா, ஏங்க கள்ளப்பணமானா எந்த பணத்தையும் யூஸ் பண்ண முடியாதுங்க. சில பேருக்கு நல்ல பணத்தை விட கள்ள பணத்தை தான் உடனே தெரியும். மக்களை கத்திரியா ஷீக்கா
இது பெந்தெகோஸ்தே சபைக்கு பிசாசு கொடுத்த ஒரு சாபம். அவனுக்கு தெரியும் பெந்தெகோஸ்தே சபை வந்ததே. நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன், பேப்டிஸ்டை விட எவாஞ்சலிக்கல்ஸை விட நீங்க நல்லா பேசுவாங்கன்னு தான் பெந்தெகோஸ்தே வந்துச்சா? பெந்தெகோஸ்தே சபையில இருந்தவங்க எல்லாம் மீன் பிடிக்கிறவங்க ஐயா, தியாலஜி படிச்சவங்களா? எப்ப தியாலஜி வந்துச்சோ மிரக்கல் போச்சு. பைபிளை திறந்து கதறி 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 அழுறான் பாருங்க, அவன் கையில ஆண்டவர் அற்புதங்களை கையில வைக்கிறார். இப்ப நான் சின்ன வயசு 16 வயசுல அந்த புக்கை படிச்சேன். அவ்வளவுதான். அந்த காலத்துல என் மண்டை ரொம்ப இல்ல, அது வேணும் வேணும் வேணும்னு. எங்க லுத்தரன் பாஸ்டர் லீவ்ல போயிருந்தேன் காலேஜ்ல இருந்து. எங்க பாஸ்டர் சொன்னார், தம்பி நீ ரொம்ப பக்தியாகிற, ஒரு கிராம சபை இருக்கு, இந்த சபைக்கு ஜனமே வரமாட்டேனுது, இந்த நீ மே மாதம் ஏப்ரல் மாதம் உனக்கு கொடுக்கும்போது போய் அந்த சபையை நடத்திட்டு வாங்க. அது ஒரு 7-8 5-6 கிலோமீட்டரு. நான் சைக்கிள் எடுத்துன்னு போனா எனக்கு என்னமோ பென்ஸ் கார்ல ஏஏ ஆலன் போற மாதிரி ஒரு கனவு. அப்படி ஆளுங்களை ரசிங்க ஐயா. அவன்லாம் ரஜினிகாந்தை ரசிக்கிறான், நீங்க ஒரு அற்புதம் செய்யறவனை ரசிங்க ஐயா. ஆமா, அந்த அற்புதம் செய்கிறவர் நல்லா வாழறாரா அதெல்லாம் கண்டுபிடிக்காதீங்க. யோனாவையே கர்த்தர் பயன்படுத்தி எழுப்புதலே வந்துடுச்சு. எழுப்புதல் வந்துட்ட பிறகு நம்ம கேரக்டரை பேசலாம். நான் சொல்றது கரெக்டா இல்லை? யாருக்காவது பயமா இருக்கா? எசேக்கியா இது வரைக்கும் நல்லா பேசியிருந்தார், இப்ப எங்கேயோ போறாரு, அப்படி இருக்கா? போனங்க அன்னைக்கு ராத்திரி எல்லாம் ஜெபம் பண்றேன். இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், 100 மார்க் வாங்கணும்னு ஒருத்தன் எதிர்பார்க்கிறான். அவன் நிறைய படிப்பானா? பாஸ் ஆயிட்டா போதும்ன்றானே, அவன் நிறைய படிப்பானா? கரெக்ட் தானே? அப்ப ஒரு அற்புதங்கள் வேணும் அப்படின்றவன் நிறைய ஜெபம் பண்ணுவானா? 4 பிரசங்க பாயிண்டை பேசிவிட்டால் போதும் அப்படின்றவன் நிறைய ஜெபம் பண்ணுவானா? அதுக்காகவாது ஒரு ஆசை வரட்டுமே, அதுக்காகவாது ஒரு ஆசை வரட்டுமே. ஏன்னா யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, ஒரு சப்ஜெக்ட்ல 3 புஸ்தகம் 4 புஸ்தகம் படிச்சுட்டா நீங்களே சொந்தமா ஒரு புக் எழுதிடலாம். இதுக்கு அவங்கள ஆண்டவர் பிரிச்சாரு. அந்நிய பாஷை இதுக்கு தானே. சந்தரா 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 முடிஞ்சிடுச்சு. பெந்தெகோஸ்தே ஃபுல் காஸ்பல். ஏன் இதுக்கு நம்ம ஒரு முற்றுப்புள்ளி வச்சா என்ன? யாரெல்லாம் சொல்றீங்க ஆமா அண்ணா? ரியலா சொல்றீங்களா? ஒரு அதிருப்தி வந்துச்சா? ஊழியத்துல ஒரு அதிருப்தி வந்துச்சா? நான் சொல்லட்டேன், உங்களுக்கு அதிருப்தி வந்ததே இதுக்குதான். அதிருப்தி வரலையா? கர்த்தர் சீக்கிரம் அதிருப்தியை உண்டாக்குவார். கர்த்தர் அசைக்க போறார், எல்லாத்தையும் அசையாதவைகளை அசைக்க போகிறார். போனோம் பாருங்க. இன்னைக்கும் எனக்கு ஆச்சரியமா இருக்குங்க. பாடுற ஒரு பாட்டு எங்க பார்த்தாலும் பேய் ஆடுது. 16 வயசு பையன், அதுல இருந்துங்க நான் எங்க போனாலும் பேய் ஆடும். அதுல சில பேர் சபைக்கு வரக்கூடாதுன்னு வீட்டுல இருந்துட்டு அங்க பேய் ஆடுதுங்க. 16 வயசு பையன். ஏஏ ஆலன் புக்க படிச்சேன். அப்புறம் அந்த ஏஏ ஆலன் எப்படி முடிச்சார் அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை. அது அப்புறம் அவர் என்ன சாதிச்சார், என்ன சாதிச்சார் அதை நான் பார்த்திருக்கிறேன். இப்ப கூட மேடைக்கு போகும்போது, ஆண்டவரே இன்னைக்கு நிறைய பேர் ஆவியில விழணும் அப்படின்னு ஜெபம் பண்ணா பொத்துன்னு விழுவாங்க. இன்றைக்கு பிரசங்கத்தை தாரும் கத்தாவே, மக்களை உடையும் கத்தாவே, கிரியை செய்யும் ஆண்டவரே. என்ன வாசனை நல்லா இருக்கும். எல்லாரும் நல்லா இருந்துச்சு பிரதர், பிரைஸ் தி லார்ட் பிரதர் வந்துரும். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, ஒரே வசனம், ஒரே வசனம், ஒரே வல்லமை, ஒரே வல்லமை. நீ நினைத்தால் 30 மடங்கு பலன் தரலாம், 30 மடங்கு பலன் தரலாம், 60 மடங்கு தரலாம், 60 மடங்கும் தரலாம், 100 மடங்கும் தரலாம், 100 மடங்கும் தரலாம். விதையில பிரச்சனைமா, நிலத்துல பிரச்சனையா? உங்க ஆசையை அதிகமாக்குங்க, உங்க எதிர்பார்ப்பை அதிகமாக்குங்க, விசுவாசத்தை கூட்டுங்க. இது இல்லைன்னா நான் செத்துருவேன்னு சொல்லுங்க. மிரக்கல் பிள்ளை பிறந்துரும். பிள்ளை கொடும், இல்லையா சாகிறேன். 2 பிள்ளை வந்துடுச்சு, டபுள். அப்படி ஆசை வைங்க ஐயா.
சரி, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். எல்லாரும் சொல்லுங்க, எருசலேமை விட்டு போகாத. எல்லாரும் சொல்லுங்க, எருசலேமை விட்டு போகாதே. உலகமே அழியட்டும், ஆவியில மூழ்காம ஆண்டவருக்குள்ள மூழ்காம போகாதே. நான் அந்த காலத்துல பெராக்காவில் அப்படி சொல்லிக்கிறேன். யாரெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா தெரியாது, பாஸ்டர் கேட்டிருக்காரு, நீங்க கூட கேட்டிருக்கிறீங்க. நான் பாஸ்டர் அம்மா உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுப்பேன். பாஸ்டர் அம்மா இருங்க, இங்க இருக்கிறீங்களா? நான் கொடுப்பேன். உங்க ஹஸ்பண்டு பிரசங்கத்துக்கு முன்னால எல்லாம் ஆயத்தம் பண்ணிட்டு ஒரு 2-3 மணி நேரம் அந்நிய பாஷை பேசுறாரான்னு பாருங்க. அவர் அந்நிய பாஷையில பேசி ஆவியில நிரம்பாத புறப்பட்டா அவர் போகும்போது கதவை மூடிக்கிட்டு, போகாதே என் கனவா, பொல்லாத சொப்பனம் நானும் கண்டேன். அப்படியே நான் பாஸ்டர் அம்மாமார்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி தரேன். இப்ப இதுல என்ன வேடிக்கை தெரியுமா? இதே வசனத்தை நம்ம எல்லாரும் அபிஷேக கூட்டத்தில் பேசும். எருசலேமை விட்டு போகாதே என்று கர்த்தர் சொன்னார், அபிஷேகம் பெறாமல் போகாதேன். நான் சொல்லட்டா, அது ஒரே ஒரு முறை அனுபவம் இல்லைங்க. சாகர வரைக்கும் ஃபுல்லா ஆவியில முழுகாத, போகாதே. இப்ப பெந்தகோஸ்தக்காரங்களாம் 15 வருஷத்துக்கு முன்பாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் என்னை நிறைத்தார், உங்களையும் நிரப்புவார். அதானா? சாகர வரைக்கும் முங்கிட்டு போங்க. எல்லாரும் எல்லாரும் சொல்லுங்க, ஒரு நாள் அபிஷேகம் இல்லம்மா, அது ஒரு நாள் அபிஷேகம் இல்ல. மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து எல்லா நேரமும் என்னைக்கு ஃபுல்லா இல்லையோ அன்னைக்கு கட்டடிச்சிரு பிரசங்கத்தை. நீங்க என்ன பண்ணுங்க, அன்னைக்கு ஆவியில நீங்க இல்ல, போய் பாட்டு பாடிக்கிட்டே இருங்க, யாரையாவது பாட வைங்க. அப்புறமா இன்று ஆவியானவர் அந்த தம்பியை பிரசங்கம் பண்ண சொல்லுகிறார்னு கூப்பிட்டு மைக்க கொடுத்துட்டு இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் நான் சொல்லி தரேன். ஜேக்கப், நிறைஞ்சு போங்க, ஆரம்பிங்க. முதல்ல தீர்க்க தரிசனமா பேச தொடங்குங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வரும். ஆனா எல்லாரும் சொல்லுங்க, கடைசி காலத்துல அப்போஸ்தலர் காலத்தில் நடந்தது போலவே ஆதி சபையில் நடந்தது அந்திகால சபையில் 1000 மடங்கு அதிகமாக இருக்கும். இப்ப சொல்லுங்க, துவக்கத்தை பார்க்கலாம், ஆதி சபையை பார்க்கலாம், முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். முந்தின திராட்சரசத்தை பார்க்கலாம், பிந்தின திராட்சரசம் அதிக ருசியுள்ளதா இருக்கும். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம், பிந்தின ஆலயத்தின் மகிமை அதி பெரிதா இருக்கும். ஆதி சபையில பெந்தகோஸ்தேல சபை பிறந்துச்சு. பிறக்கிற சபையை இப்படி துள்ளி குதிச்சா, இப்ப முடிவு சபை எப்படி? எல்லாரும் கைய வச்சு சொல்லுங்க, அப்பா இத நான் கேட்கிறேன் இயேசுவின் நாமத்தினால், என்னையும் பயன்படுத்துங்க, என் சபையை பயன்படுத்துங்க, என் பிள்ளைகளை பயன்படுத்துங்க, இளைஞர்களை பயன்படுத்துங்க. ஆவியில மூழ்கி விடட்டும், ஆண்டவருக்குள்ள மூழ்கி விடட்டும், நிருபணம் காட்டட்டும், தரிசனங்களை பார்க்கட்டும், நீர் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கினதை நாங்கள் வெற்றிகரமாய் முடிப்போமாக. மாறா காத்தரா முச்சர். அடுத்த வசனம். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேளைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். அந்த நேரம் பார்த்து
எருசலேம் விட்டு போகாதன்னாரு. தண்ணியில முழுகிற மாதிரி ஆண்டவருக்கு ஆவியில முழுகிறான்னாரு. நிருபணங்களை காட்டுறாரு. இந்த சீஷர்கள், ஆண்டவரே ராஜ்யம் எப்பொழுது கிடைக்கும்? என் சபை வளர வேண்டுமே கர்த்தாவே, எப்பொழுது அது கிடைக்கும் கர்த்தாவே? ஐயா 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 ஐயா, என் ஊழியம் எப்ப இன்டர்நேஷனலா ஆகும் கர்த்தாவே? ராஜ்யம் எப்பொழுது கிடைக்கும்? எல்லாம் கண்ணு ராஜ்யம் தான். ராஜ்யம் வந்துடுச்சுன்னா இவர் சீஃப் செக்ரட்டரி, அவர் முதலமைச்சர், இவர் துணை முதலமைச்சர். அந்த நேரத்தில் எப்பொழுது ஆண்டவரே எனக்கு 10 பிரான்ச் சர்ச்சஸ் கிடைக்கும்? எப்பொழுது ஆண்டவரே எங்கள் சபைக்கு 1000 மீன்களை கொண்டு வாரும் கர்த்தாவே, தசமபாகம் கூடட்டும் கர்த்தாவே. ஆண்டவர் சொன்னாரு, பிள்ளை உன் ராஜ்யத்தை பற்றியே சிந்திக்காத, சபை வளரணும்னு நினைக்காத, பெரிய பெரிய படித்தவர்கள் வரணும்னு நினைக்காத, பரிசுத்த ஆவி உன் மேல வரும், அது மேல கண்ணவை, அது மேல கண்ணவை. பரிசுத்த ஆவி வரும் பொழுது பலன் அடைவீர்கள். எது மேல கண்ண வைங்க? சபை வளர்ச்சி மேலையா? இல்ல. எது மேல கண்ண வைங்க? பரிசுத்த ஆவியானவர் மேல. சபை வளர்ச்சி அல்ல, ஊழிய வளர்ச்சி அல்ல, அழைப்புகள் அல்ல. ஆண்டவர் கொஸ்டினியே மாத்தி விட்டாரு. சொல்லிட்டாரு, ராஜ்யத்தை எங்க எப்ப வரும்லாம் பேசாதம்மா, அது என் பொறுப்பு, எங்க அப்பா பொறுப்பு, நீ உன் பொறுப்ப பாரு. வழங்குறவங்க வர இல்லையா? எல்லாரும் சொல்லுங்க, என் சபை பொறுப்பு வளர்ச்சி, என் சபை வளர்ச்சி ஆண்டவர் பொறுப்பு, ஆண்டவர் பொறுப்பு. என்னுடைய ஊழியம் வளருவது, ஊழியம் வளருவது ஆண்டவர் பொறுப்பு, ஆண்டவர் பொறுப்பு. என்னுடைய வேலை, என் வேலை. பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் பலனோடு என் மேல் இறங்கி, பலனோடு என் மேல இறங்கி, அந்த பலத்தோடு ஊழியம் செய்ய, பலத்தோடு ஊழியம் செய்வது. யாருக்கெல்லாம் விளங்கிடுச்சு? ஆண்டவருக்கு முன்னால சொல்றேன், என் வாழ்க்கையில என்னைக்கும் ஊழியம் பெருசாகணும்னு நினைச்சதே இல்லை. நான் முதல்ல ஸ்கூல் வைக்கும்போது எல்லார்கிட்டையும் சொன்னது, பவுல் தீமோத்தேயு உருவாக்குன மாதிரி நான் 10 பேரை வைத்து நான் 10 நாள் அவனை பயிற்சி அப்படிதான் தொடங்கினேன். கர்த்தர் எனக்கு சாட்சி, என் ஊழியம் பெருசாகணும்னு நினைச்சதும் இல்லை, ஜெபம் பண்ணதும் இல்லை. அது மேல கண்ணை வைக்காதீங்க. சில பேர் அதையே தான் நினைப்பாங்க, அவர் சபை வளர்ந்துடுச்சு, ஏன் சபை வளரலையா, அவன் வந்து நேத்து வந்தவன் வந்துட்டானே, நீங்க வந்துட்டு அதெல்லாம் பார்க்காதீங்க. ஆண்டவர் சொல்லுவாரு, அது பிதாவின் ஆதீனத்தில் இருக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் பரக்கா 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 பரக்கா. திருவள்ளூர்ல வந்தீங்கன்னா என்னுடைய 10 days கோர்ஸ், 5 days கோர்ஸ்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல, பஸ் ஸ்டாண்ட்ல, எல்லா இடத்துலையும் ஆட்டோக்காரன்லாம் பரக்கா 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 பரக்கா, ஜனம் கும்பெல்லாம் இறங்கி வரும். நாங்க ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டோம் இப்ப இங்க எல்லா இடத்துலயும். ஏன்னா நான் என்னன்றேன்னா, இன்னும் எப்படி நான் ஆவிக்குள்ள போகட்டும், இன்னும் எப்படி நான் ஆவியில நிரம்பட்டும், இன்னும் எப்படி ஆவியானவர் என்னை ஆளுகை செய்யட்டும், எப்படி என் பார்வை அவர் பார்வையா மாறட்டும், எப்படி நான் என்னுடைய பிரசன்னம் அவருடைய பிரசன்னமாய் மாறட்டும். அதுல கவனம் வச்சா ராஜ்யம் என்னையா, எல்லா ராஜ்யம் பின்னால வரும். சில பேர் அமெரிக்கா அமெரிக்கா அமெரிக்காவே இருக்க மாட்டாங்க. நீ ஆவியில நிறைஞ்சி அவருடைய பலத்துல இரு. இந்தோனேஷியா என்ன எல்லா நாட்டுல இருந்து அழைப்பு வரும். அது என்ன, அது என்கிட்ட விட்டுருப்புல, நீ முதல்ல அத ராஜ்யம் யான் ஜாதியம் அதெல்லாம் வேண்டாம், நீ பரிசுத்த ஆவியினுடைய பலத்தினால நிரம்பிடு, என்னுடைய பவர் விட்னஸா மாறிடு. அப்பொழுது நீ எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும். எல்லாரும் சொல்லுங்க, ஆவியின் பலத்துல நிறைகிற ஒரு ஊழியனுக்கு, ஆவியில் பலத்தில் நிறைகிற ஊழியனுக்கு ஒரே மாதிரி கூட்டம் வராது, ஒரே மாதிரி கூட்டம் வராது, ஒரே ஜாதி கூட்டம் வராது, ஒரே ஜாதி கூட்டம் வராது, ஒரே
குடிசை வீடு வராது. ஒரே குடிசை வீடு வராது. ஆவியின் வல்லமை எங்க இருக்கிறதோ, ஆவியின் வல்லமை எங்க இருக்கிறதோ, எருசலேம் வரும், எருசலேம் யூதேயா வரும், யூதேயா வரும், சமாரியா வருவார்கள், சமாரியா வரும், வட இந்தியர் வருவார்கள், வட இந்தியர்கள், எல்லா ஜாதிகளும் வருவார்கள், எல்லா ஜாதிகளும் வருவார்கள். பூமியின் கடைசி பரியந்தம், பூமியின் கடைசி பரியந்தம் உன்னுடைய ஊழியம் வளரும். ஊழியம் வளரும். எழும்பிடுங்க, எழும்பிடுங்க, எழும்பிடுங்க. ஆண்டவரோட பேசுங்க பார்க்கலாம். ஆண்டவரோட பேசுங்க. இது ஆண்டவருடைய தீர்க்க தரிசனமா எடுத்துக்கங்களேன். நான் ஒரு தீர்க்க தரிசனம் நம்புறீங்களா? இது ஆண்டவருடைய தீர்க்க தரிசனமா எடுப்பீங்களா? ஒரு பெரிய அற்புதம் செய்கிற கூட்டம் வருமா? இங்க இருந்து வருமா? ஆமென். வாலிப பிள்ளைகளே, இந்த சவாலை எடுப்பீங்களா? எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே இது அற்புதங்களின் காலம். இது பரிசுத்தாவியனுடைய பலத்தினால, பரிசுத்தாவியனுடைய பலத்தினால நிரப்பப்படுகிற காலம், நிரப்பப்படுகிற காலம். இது அதிசயங்களை காட்டாம, அதிசயங்களை காட்டாம யாரையும் மாற்ற முடியாது, யாரையும் மாற்ற முடியாத ஆண்டவரே, எங்களுக்கு தீர்க்கதரிசிகளை எழுப்புங்க, எங்களுக்கு தீர்க்கதரிசிகளை எழுப்புங்க, தானியேல்களை எழுப்புங்க, தானியேல்களை எழுப்புங்க, அற்புத அடையாளங்களை எழுப்புங்க, அற்புத அடையாளங்களை எழுப்புங்க, பிலிப்புகளை எழுப்புங்க, பிலிப்புகளை எழுப்புங்க, அப்பா என்னை எழுப்புங்க, என்னை எழுப்புங்க, என் சபை, என் சபை அற்புத ஊழியர்களை, அற்புத ஊழியர்களை பயிற்சி கொடுக்கிற, பயிற்சி கொடுக்கிற பாசறையாக மாறுவதாக, நான் செய்கிற ஊழியத்தில், நான் செய்கிற ஊழியத்தில் அற்புத அடையாளங்கள், அற்புத அடையாளங்கள் இணைவதாக, இணைவதாக, அதை நான் தியானிக்க ஒப்பு கொடுக்கிறேன், அதை நான் ஒப்பு கொடுக்கிறேன், அதை தியானிக்க ஒப்பு கொடுக்கிறேன், அதை வாஞ்சிக்கிறேன், அதை வாஞ்சிக்கிறேன். ஆவிக்குரிய வரங்களை, ஆவிக்குரிய வரங்களை நாடுங்கள் நீங்களே, நாடுகள் நீங்களே, நாடுறேன், நான் நாடுறேன், அதுக்காக வேதத்தை திறக்கிறேன், அதுக்காக வேதத்தை திறக்கிறேன், அதுக்காக உபவாசிக்க வருகிறேன், அதற்காக உபவாசிக்க வருகிறேன். சபை வளர்ச்சிக்கு நான் உபவாசம் பண்ணேன், சபை வளர்ச்சிக்கு உபவாசம் நான் ஆவியானவருடைய வல்லமைக்காக, இனிமே ஆவியானவருடைய வல்லமைக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன், நான் ஜெபம் பண்ண போகிறேன். நீதியை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நீதியை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.